நேரத்தோட ஸ்டார்ட் பண்ணி நேரத்தோட முடிக்க பார்ப்போம். இந்த அளவு. ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம். ஆனந்தராகவன். வணக்கம் சார், நான் ஆனந்தராகவன் பேசுறேன் சார். ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஆனந்தராகவன். ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். சொல்லுங்க ஆனந்தராகவன். ஹலோ சார், இடி மின்னல் மழை ரொம்ப சிக்கலா இருக்கு சார். ரெக்கார்டிங் மட்டும் போகுது. இடி மின்னல் மழை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது ஏரியாஸ். சரி சரி சரி. இங்க இருக்குது. ஓகே ஓகே, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். பாப்போம், நம்ம அப்படி சிக்கலா இருக்குமா இருந்தா நாம என்னமா செய்ய பார்ப்போம். நாம நிறுவனத்தோட பேசிட்டு ரெக்கார்டிங்க போட பார்ப்போம். அப்படி இங்கேயும் கொஞ்சம் இடி மின்னலா இருக்குமா இருந்தா நான் கிளாஸை நிப்பாட்டிட்டு நாம இன்னொரு நாள் செய்ய வேண்டி வரும். பாப்போம் எப்படின்னு சொல்லி. மற்ற இடங்கள்லயும் அப்படியா? எல்லா இடத்துலயும் அப்படியா? வேற இடிமின்னல் வேற எங்கேயாவது? சார் காலில இடிமின்னல் சார். ஓகே, வேற? திகனையில இப்ப ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கு சார். ஓகே ஓகே, திகன பக்கம் தான் நானும் கவிதா, இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. ஓகே, வேற? புத்தளத்துலயும் அப்படித்தான் சார் இருக்கு இடிமின்னலா. ஓ சார், இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்ல, அப்ப புத்தளம் ஓஞ்சிட்டது நினைக்கிறேன். வேற 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 யாழ்ப்பாணம் கிரியா? இல்ல சார், உங்களுக்கு மழை இல்ல. மழை இல்ல. சரி சரி, ஓகே ஓகே. வேற 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 ஏதாவது அப்படி சிக்கலானாக்கள்? புத்தளம் அப்படி இருக்குது, காலி அப்படி இருக்குது, புத்தளம் கொஞ்சம் ஓகே. வேற மாவட்டங்கள்? மட்டக்களப்பு? மட்டக்களப்புல யாராவது? ரத்னபுரி சைட்ல? கம்பைல அப்படித்தான் சார், திஹாரில. திஹாரி. ஓகே. யாழினி எப்படி உங்களோட ஏரியா? இல்ல சார், பர்டிகுலர்ல மழை இல்ல சார். ஓகே ஓகே, மழை பெய்யறதுக்கு நல்ல ஆக்கள் இருக்கணுமே யாழினி ஊர்ல. சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம பார்ப்போமே. அப்படி பார்த்துட்டு அப்படி நீங்க சிக்கலா இருக்குமா இருந்தால் இடையில மிச்சம் ரிஸ்க் எடுத்து படிக்காதீங்க. இடையில நீங்க அவுட் ஆகிக்கொள்ளுங்க. பார்ப்போம், ரெக்கார்டிங்க போடுறதுக்கு என்னமாவது இது பண்ண பார்ப்போம். நீங்க அப்படி சிக்கலா இருக்குமா இருந்தால் லைன்ல இருக்காதீங்க. முதல்ல நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஒரு பக்கம் கோவிட் தொல்லை, ஒரு பக்கம் இடிமின்னல், இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில கிளாஸை செய்து கொண்டு போறோம். ரைட், ஓகே. நாம இன்னைக்கு பார்க்கிறோம் 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் படி கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள், கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள். இப்ப இந்த சீர்திருத்தங்கள்ல நாம கட்டாயமாக 13, 17, 18, 19, 20, 13, 17, 18, 19, 20 ஆகிய சீர்திருத்தங்களை படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இருந்தாலும் 13ஐ நாம் விட்டு போட்டு 17, 18, 19 இதுகளை பார்ப்போம். அதிலும் குறிப்பாக 20வது சீர்திருத்தம் தொடர்பாக நாம தெளிவாக பார்க்கணும். கட்டாயமாக 20வது சீர்திருத்தம் சம்பந்தமான வினா ஒன்று வரும். நான் போட்டதுக்கு அப்புறமே சிலர் உடனே மெசேஜ் போட்டிருக்கிறீங்க, 20வது சீர்திருத்தம் எங்க அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இந்த 3 சீர்திருத்தத்துக்கும் ஒரு நாளும் 20வது சீர்திருத்தத்துக்கு தனியாக ஒரு நாளும் தேவை. 20வது சீர்திருத்தத்தில் நிறைய படிக்கணும் என்ற ரீதியில நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதற்கமையத்தான் நான் இந்த விடயங்களை போட்டிருக்கிறேன். அப்படி இங்கேயும் கொஞ்சம் இடிமின்னல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி மிச்சம் இடிமின்னலா இருக்குமாக இருந்தால் கிளாஸை நிப்பாட்ட வேண்டி வரும். நான் சொன்னா ரிஸ்க் ஒன்று எடுக்க இயலாது. அந்த இடிமின்னல் தாக்கம் கூடுதலா இருக்குமா இருந்தால் கிளாஸை நிப்பாட்டிட்டு நாம இன்னும் ஒரு நாள் கிளாஸை போட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பாப்பா, நான் முடிந்த அளவு செய்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஹெட்போனை கழட்டி தான் பேசுறேன். ஹெட்போன் போட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. பேசுறது கிளியரா கேக்குதா கவிதா? ஓகே ஓகே, நான் என்ன சொன்னா ஹெட்போன் போடாம பேசுறேன், அதான் கேக்குறது. பேசுறது கிளியரா கேக்குதான்னு சொல்லி கேட்டேன். ஓகே ஓகே. திவி, பேசுறது கிளியரா கேக்குதா திவி? ஓ சார், நல்ல கிளியர் சார். ஓகே ஓகே ஓகே, சரி. அப்போ நாம இந்த 20வது சீர்திருத்தம் சம்பந்தமாக பிறகு பார்ப்போம்.
இப்போ நாம இந்த அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட 17ஆம் 18ஆம் 19ஆம் திருத்தங்கள் தொடர்பாக பார்ப்போம். இதுல நாம முதலாவது பார்க்கிறோம் 17ஆம் சீர்திருத்தம். அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட 17ஆம் சீர்திருத்த சட்டம். இது 2001ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்தம். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில், குறிப்பாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி கால பகுதியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்தமாக அரசியலமைப்பின் 17வது சீர்திருத்தம் காணப்படுகிறது. இலங்கை அரசியல் பரப்பில் பலத்த விவாதத்திற்குட்பட்ட விடயம் இந்த போலீஸ் சேவை, பகிரங்க சேவை, நீதித்துறை என்பன அரசியல் செல்வாக்குக்கு உட்படுவதன் காரணமாக அவற்றின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற பாரபட்சமற்ற தன்மையை இல்லாது ஒழித்து விடுவதால் அந்த நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை உடைந்திருந்தது. இந்த 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில பலத்த விவாதங்களுக்கு மத்தியில கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்தம் தான் இந்த 17ஆம் சீர்திருத்தம். இந்த 17ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இலங்கையில் காணப்பட்ட போலீஸ் சேவை, பகிரங்க சேவை, நீதி சேவை என்பன அரசியல் செல்வாக்குக்கு உட்பட்டு இருப்பதன் காரணமாக அந்த துறைகளின் ஊடாக பாரபட்சமற்ற, அதாவது பக்கச்சார்பற்ற ஒரு விளைவை எதிர்பார்க்க முடியாமல் இருந்தது. இது இலங்கை அரசியலில் காணப்பட்ட பிரதானமானது ஒரு சிக்கல். இந்த 3 துறைகளும் அரசியல் மயமாக்கப்பட்டு பாரபட்சமான முறையில், அதாவது ஆட்சியாளர்களின் நலன்களுக்கு ஏற்ப தொழிற்படுகின்ற துறைகளாக இந்த 3 துறைகளும் காணப்பட்டன. சரி, இந்நிறுவனங்களின் மீதான மக்களின் நம்பிக்கை அக்கால பகுதியில் உடைந்திருந்தது. ஒரு சர்வதேச அறிக்கையின்படி இலங்கையில் அதிகமாக ஊழலுக்குட்பட்டுள்ள 2 நிறுவனங்கள் போலீசும் நீதித்துறையும் ஆகும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த சர்வதேச ரீதியில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த போலீஸ் சேவையும் நீதி சேவையும் ஊழலுக்கு உட்பட்டதாக காணப்பட்டது. அதே போன்று பகிரங்க சேவையும் கூட அரசியல் மயமாக்கத்துக்கு உட்பட்டதாகவே காணப்பட்டது. எனவே இந்த போலீஸ் சேவை, பகிரங்க சேவை, நீதி சேவை ஆகியவற்றை அரசியல் மயமாக்கத்தில் இருந்து விடுவித்து பக்கச்சார்பற்ற முறையில் நடுநிலைமையான வகையில் செயற்பட வைக்கும் நோக்கில், இவற்றின் அரசியல் மயமாக்கலை ஒழிக்கும் நோக்கிலும் இவற்றின் பக்கச்சார்பற்ற தன்மையை ஏற்படுத்தும் வகையிலையும் 2001ஆம் ஆண்டில் இந்த 17வது திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இந்த 3 சேவைகளையும் சுயாதீனமாக செயற்பட வைக்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு பேரவை என்ற ஒரு அமைப்பு தாவிக்கப்பட்டது. கவனிங்க மாணவர்களே, இதுல நாம என்ன பார்க்கிறோம்? 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முக்கியமானது ஒரு சீர்திருத்தம். இது பார்க்கிறோம் இந்த 17வது அரசியல் சீர்திருத்தத்தின் பின்னணியும் இந்த 17வது அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டமைக்கான காரணமும். ஆக ஒரு சீர்திருத்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதன் பின்னணி அல்லது அதனை கொண்டு வந்தமைக்கான காரணங்கள் தொடர்பாக முதலில் ஆராய வேண்டும். ஓகே, அதன் அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் காணப்பட்ட பிரதானமான குறைபாடு 3 சேவைகள் போலீஸ் சேவை, பகிரங்க சேவை, நீதி சேவை என்பன அரசியல் மயமாக்கலுக்கு உட்பட்டிருந்தது. சர்வதேச ரீதியாக இந்த விடயங்கள் பேசப்பட்டது. இவை அரசியல் மயமாக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவை பக்கச்சார்பற்ற முறையில் செயற்படவில்லை, மாறாக பக்கச்சார்பான முறையில் இந்த துறைகள் செயற்பட்டு வந்தன. இந்த துறைகளின் பக்கச்சார்பான தன்மையை நீக்கி இவற்றை சுயாதீனமான முறையில் இயங்க செய்ய வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீர்திருத்தம் தான் அரசியலமைப்பின் 17வது சீர்திருத்தம் ஆகும். ஓகே, இந்த 17வது சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு பேரவை என்ற ஒரு அமைப்பு இங்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆக உங்களுக்கு கட்டாயமாக 17வது சீர்திருத்தத்தின் முக்கியமான அம்சம், பிரதானமான விடயம் என்று சொன்னால் அந்த 3 சேவைகளையும் சுயாதீனமான வகையில் செயற்பட வைப்பதற்காக இங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு பேரவை.
இந்த அரசியலமைப்பு பேரவையானது பிரதமர், இது பாடமாக்கிக் கொள்ள நம்ம, பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் ஒரு பிரதிநிதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய இருவரும் இணைந்து பெயர் குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 5 உறுப்பினர்கள், பிரதமரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் சாராத பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ள ஏனைய கட்சிகளின் சிபார்சின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர். ஆக மொத்தமாக 10 பேரை உள்ளடக்கியதாக இந்த அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. கவனிங்க பயனாளர்களே, இந்த அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்துவர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகின்ற ஒருவர். சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க. பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகின்ற ஒருவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய இருவரும் இணைந்து பெயர் குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற 5 உறுப்பினர்கள். ஆக மொத்தம் 9. இப்போ சரி, பிரதமர் 1, சபாநாயகர் 2, எதிர்க்கட்சி தலைவர் 3, ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர் 4, பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரினால நியமிக்கப்படுகின்ற 5 பேர் 9 பேர். 10வது ஆள் பிரதமரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் சாராத பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ள ஏனைய சகல கட்சிகளின் சிபார்சின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர். ஆக மொத்தமாக இந்த அரசியலமைப்பு பேரவையானது 10 பேரை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. இதில் ஏதாவது டவுட் இருந்தா காய்ச்சி கொள்ளுங்க பாப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் கேட்டுக்கொள்ளும். மொத்தமாக 10 பேரை உள்ளடக்கியதாக இந்த அரசியலமைப்பு பேரவை காணப்பட்டது. ஒரு முறை சொல்லி பாருங்க பாப்போம். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்களா சொல்லி பாருங்க பாப்போம். 10 பேரையும். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர், பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரால் நியமிக்கப்படுகின்ற 5 பேர், பிரதமரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் சாராத ஏனைய சமூகங்களில் இருந்து நியமிக்கப்படுகின்ற ஒருவர். ஆக மொத்தமாக 10 பேரை உள்ளடக்கியதாக இந்த அரசியலமைப்பு பேரவை காணப்பட்டது. சபாநாயகர் இதன் தலைவர் ஆவார். இந்த அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் சபாநாயகர். அரசியலமைப்பு பேரவை பின்வரும் நிறுவனங்களுக்கு ஆட்களை நியமித்தல் தொடர்பாக ஜனாதிபதி முன்வைக்கும் பெயர்களை அனுமதித்ததன் பின்னரே ஜனாதிபதி அவர்களை நியமிக்க முடியும். சில முக்கியமான பதவிகளை நாம் பார்த்திருந்தோமே, ஊழலுக்குட்பட்டிருந்த துறைகள் என்று. அந்த ஊழலுக்குட்பட்டிருந்த துறைகளை சுயாதீனப்படுத்தும் வகையில ஜனாதிபதி முன்வைக்கும் பெயர்களை இந்த அரசியலமைப்பு பேரவை அங்கீகரிக்க வேண்டும். அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துடன் தான் ஜனாதிபதி பின்வரும் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆக இந்த அரசியலமைப்பு பேரவை ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இதுவரை காலமும் ஜனாதிபதி சுயமாக தன் இஷ்டப்படி நியமித்த நியமனங்களை இனிமேலும் அவ்வாறு நியமிக்க கூடாது, அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியோடு அந்த நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. எத்தகைய நியமனங்களை ஜனாதிபதி இந்த பேரவையின் சிபார்சின் அடிப்படையில் நியமிக்க வேண்டும்? ஒன்று, பிரதம நீதியரசரும் உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர்கள். பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரும் ஏனைய நீதியரசர்களும். நீதித்துறையில நீதி சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள். ஏன் தவிசாளர் தவிர்ந்த? தவிசாளர் ஆட்டோமேட்டிக்கா உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் தவிசாளராக இருப்பார். அவர் நீதித்துறையில என்னென்ன நியமனங்கள்? பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் உட்பட ஏனைய நீதியரசர்கள், நீதி சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள். ஓகே. அடுத்து சட்டமா அதிபர், கணக்காளர் நாயகம், பொலிஸ்மா அதிபர், ஒம்புட்ஸ்மன், பாராளுமன்ற செயலாளர் நாயகம். ஓகே, பாருங்க. அப்ப அந்த நியமனங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது கட்டாயமாக ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தை சிபார்சினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தோடு தான் அந்த உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
ஆக ஜனாதிபதி இதுவரையும் தன்னிச்சையாக நியமித்து வந்த இந்த நியமனங்களை தற்பொழுது ஜனாதிபதியால தன்னிச்சையாக நியமிக்க முடியாமல் போனது. அரசியலமைப்பு பேரவை அதில் தலையிட்டதனால இந்த நியமனங்களின் ஒரு சுயாதீனத்தன்மை ஏற்படும் என கருதப்பட்டது. அத்தோடு பின்வரும் நிறுவனங்களுக்கான உறுப்பினர்களையும் ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் கீழ் நியமிக்க வேண்டும். அப்போ மேல பார்த்திருந்தோம் முக்கியமான நியமனங்கள். அந்த நியமனங்கள் தவிர பின்வரும் நிறுவனங்களுக்கான உறுப்பினர்களையும் ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசின் கீழேயே நியமிக்க வேண்டும். என்னென்ன நியமனங்கள்? தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், போலீஸ் சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான நிரந்தர ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், நிதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், தேர்தல் தொகுதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். கவனிங்க, தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், தேசிய போலீஸ் சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், லஞ்ச ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான நிரந்தர ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், நிதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், தேர்தல் தொகுதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். இந்த நியமனங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஜனாதிபதி கட்டாயமாக, இந்த ஆணைக்குழு உறுப்பினர்களை நியமிக்கின்ற பொழுது ஜனாதிபதி கட்டாயமாக அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசினை பெற்றுக் கொள்ள வேண்டும். முதல்ல நாம பார்த்திருந்தோம் என்னது? முக்கியமான நியமனங்கள். அந்த நியமனங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசினை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம பார்க்கிறோம் பல்வேறுபட்ட ஆணைக்குழுக்கள், மொத்தமாக 7 ஆணைக்குழுக்கள். இந்த 7 ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களை நியமிக்கின்ற பொழுது ஜனாதிபதி கட்டாயமாக அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, தமது உறுப்பினர் ஒருவரை நியமிப்பதில் சிறிய கட்சிகள் மத்தியில் காணப்பட்ட உடன்பாடின்மை காரணமாக இப்ப நம்ம பார்த்திருந்தோமே, இந்த 10வது நபர் யாரு? பிரதமர், எதிர்கட்சி தலைவர் சாராத பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற ஏனைய சமூகங்களின் சார்பாக தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒருவர். சரி, அப்போ இந்த தமது உறுப்பினர் ஒருவரை நியமிப்பதில் இந்த சிறிய கட்சிகள், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் குறிப்பாக காணப்பட்ட உடன்பாடின்மை காரணமாக அரசியலமைப்பு பேரவை செயலிழந்து காணப்பட்டது. இந்த அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டாலும் இதன் செயற்திறன் சரியான முறையில் அமையப்பெற்றிருக்கவில்லை. இதன் காரணமாக பகிரங்க சேவை ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு என்பவற்றின் உறுப்பினர்களையும், உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பவற்றின் நீதியரசர்களையும் ஜனாதிபதி தன்னிச்சையாகவே நியமித்தமையினால் அரசியல் யாப்பில் பல்வேறுபட்ட சிக்கல்களும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கு சொல்லப்படுகின்றது, உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், நீதி சேவை ஆணைக்குழு உறுப்பினர்களை அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசின் அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்பட்டாலும் இந்த சிறிய கட்சிகள் தமது சார்பாக நியமிக்க வேண்டிய உறுப்பினரை உரிய காலத்தில் நியமிக்காத காரணத்தினால் இந்த அரசியலமைப்பு பேரவையானது வலுவிழந்ததாக காணப்பட்டது. வலுவிழந்த நிலையில் பிரதம நீதியரசு, உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பவற்றின் நீதியரசர்களை ஜனாதிபதி தன்னிச்சையாகவே நியமிக்கக்கூடியவராகவே இருந்தார். அரசியலமைப்பு பேரவையின் சிபாரிசின் அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என யாப்பு சீர்திருத்தம் கூறிய பொழுதிலும் ஜனாதிபதி அவ்வாறு செய்யாத காரணத்தினால் இந்த 17ஆம் சீர்திருத்தம் எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்ற தவறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ள அரசியலமைப்புக்கான 18ஆம் திருத்தத்தின் மூலம் இந்த 17ஆம் திருத்த சட்டம் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்போ ஆல்ரெடி 2001ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இதுவரையும் நடைமுறையில் இருக்கின்ற பொழுதே பல்வேறுபட்ட சிக்கல்கள், இவ்வாறு சிக்கல்கள் இருந்த நிலையிலும் கூட, அதாவது 17ஆம் அரசியல் சீர்திருத்தம் செயலிழந்து காணப்பட்ட நிலையில் 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டவுடன் இந்த 17ஆம் சீர்திருத்தம் முற்றுமுழுதாக நீங்கியதாக கொள்ளப்படுகிறது. முற்றுமுழுதாக இது செயலிழந்த ஒரு சீர்திருத்தமாக கொள்ளப்படுகிறது. ஓகே, ஆக நீங்கள் 17ஆம் சீர்திருத்தத்தில் 10 புள்ளிக்குரிய வினாத்தான் வரலாம். உங்களுக்கு பார்க்க வேண்டிய விடயம், 17ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டமைக்கான காரணம் என்னது,
இந்த 17ஆம் சீர்திருத்தத்தின் முக்கியமான அம்சம் அரசியலமைப்பு பேரவை. இந்த அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது, சில முக்கியமான நியமனங்களை மேற்கொள்வதற்காகவும் சில முக்கியமான ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பதற்காகவும் இந்த அரசியலமைப்பு பேரவை கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் இந்த அரசியல் அமைப்பு பேரவை கொண்டு வரப்பட்டாலும் சிறிய கட்சிகள் தமது பங்களிப்பை சரியான முறையில் வழங்காத காரணத்தினாலையும் இந்த அரசியல் 17ஆம் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட சில சிக்கல்களின் காரணமாகவும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் எதிர்பார்த்த அளவு குறைக்கப்படவில்லை. ஆக இந்த 17ஆம் சீர்திருத்தமானது வலுவிழந்த நிலையிலேயே காணப்பட்டது. ஓகே, 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இந்த 17ஆம் சீர்திருத்தமானது முற்றுமுழுதாக செயலிழந்து விட்டதாக நாம் குறிப்பிடலாம். இனி நாம பார்க்கிறோம் அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்த சட்டம். அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்த சட்டம். ஜனாதிபதியின் அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதியின் அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். போலீஸ் ஆணைக்குழு, போலீஸ் சேவை, நீதி சேவை, பகிரங்க சேவை போன்றன சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்ற பரந்துபட்ட விவாதத்தின் பெறுபேறாக அரசியலமைப்பின் 17ஆம் சீர்திருத்தம் 2001ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். 17ஆம் சீர்திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டது? போலீஸ் சேவை, நீதி சேவை, பகிரங்க சேவை, இந்த 3 சேவையும் ஜனாதிபதியின் அதிகாரத்தினால பக்கச்சார்பானதாக இயங்குவதாக, அதன் சுயாதீனத்தன்மை இல்லாதிருப்பதாகவும், இதனால் அந்த துறைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாது போயிருப்பதாகவும், இவை ஒரு பக்கச்சார்பாக செயற்படுவதாகவும் கூறி அந்த விடயத்தை முடிவு கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் தான் 17ஆம் சீர்திருத்தம். சரி, இது 2001ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தில் நிலவிய குறைபாடுகள் காரணமாகவும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் காரணமாகவும் அந்த சீர்திருத்த சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படவில்லை. இந்த 17ஆம் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகள், ஜனாதிபதியின் அதிகாரத்தில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள், அதாவது ஜனாதிபதியின் அதிகாரத்தில் மேல்நிலையில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள் என்பன போன்றவற்றின் காரணமாக இந்த 17ஆம் சீர்திருத்த சட்டமானது முறையாக அமுல்படுத்தப்படவில்லை. அதாவது அது சரியாக செயல்படுத்தவில்லை. ஓகே, சரியாக செயற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் அரசாங்க நிர்வாக அதிகாரத்தை மீண்டும் பலப்படுத்தும் நோக்கிலும் நிறைவேற்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான கட்டுப்பாட்டினை நீக்கும் நோக்கிலையும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை மேலும் செறிவாக்கும் நோக்கிலையும் அரசியலமைப்பின் 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த 18ஆம் சீர்திருத்தமானது பார்லமெண்டத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெற்று இந்த 18ஆம் சீர்திருத்தமானது 2010ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. இதுல நீங்க கவனிக்கணும், 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டமைக்கான அடிப்படை காரணம் ஒன்று, 17ஆம் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட குறைபாடுகள், குறிப்பாக 17ஆம் சீர்திருத்தம் வலுவிழந்து காணப்பட்டமை. இரண்டாவது நாம பார்க்கிறோம், 17ஆம் சீர்திருத்தத்திலேயும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலோங்கி காணப்பட்டது. அந்த 17ஆம் சீர்திருத்தத்தினூடாக ஜனாதிபதியின் சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. சரி, அந்த குறைக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் செறிவாக்குவதற்காகவும் மூளையாப்பில் ஜனாதிபதியின் பதவி தடவைகளில் ஒரு வரையறை இருந்தது, அந்த வரையறையை நீக்குவதற்காகவும் 2010ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்தம் தான் அரசியலமைப்பின் 18வது சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகிறது. இத்திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பின் 31வது சரத்து திருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆளைவரும் 2க்கு மேற்பட்ட தடவைகள் ஜனாதிபதி பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அவ்வாறு அரசியலமைப்பின் 32வது சரத்தும் திருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜனாதிபதி அவரது பதவியின் நிமித்தம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை பார்லமெண்டத்திற்கு வருகை தருதல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் முக்கியமாக இரண்டு திருத்தங்கள் 18வது அரசியலமைப்பு திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன.
ஆனா ஒன்று நாம பார்க்கிறோம், மூளையாப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒருவரின் தகுதி, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒருவரின் தகுதி, அவர் 2 தடவைகளுக்கு மேல் 2 தடவைகள் மக்களால் தெரிவு செய்யப்படாதவராக இருத்தல் வேண்டும். 2 தடவைகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் 3வது தடவையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்ய முடியாது, மூளையாப்பின் அடிப்படை. ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2க்கு மேற்பட்ட தடவைகள் ஜனாதிபதி பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆக வரையறை இல்லாமல் போயிருக்கு. 3 என்று இல்ல, வரையறை இல்லாமல் போயிருக்குது. அப்படி என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படலாம் என்ற முக்கியமான திருத்தம் 18வது அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது 18வது யாப்பு சீர்திருத்தத்தில் காணப்படுகின்ற முதலாவது பிரதானமான ஏற்பாடு. அதே போல நாம பார்க்கிறோம், அரசியலமைப்பின் 32வது சரத்தும் திருத்தப்பட்டுள்ளதா. அதன் மூலம் ஜனாதிபதி அவரின் பதவியின் நிமித்தம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை பாராளுமன்றத்திற்கு வருகை தருதல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப மூளையாப்பின் அடிப்படையில ஜனாதிபதி விரும்பிய பொழுது பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்யலாம், விரும்பிய பொழுது பாராளுமன்றத்தில் உரையாற்றலாம். மூளையாப்பின் அடிப்படை எங்க 32வது திருத்தத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்குது, 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்தல் வேண்டும். ஓகே, அப்ப இவ்வாறு விஜயம் செய்கின்ற பொழுது வாக்களிப்பதற்கான உரிமை தவிர பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்குள்ள எல்லா சிறப்புரிமைகளும், விடுபாட்டு உரிமைகளும், அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு உண்டு. அவை இவ்வாறு ஜனாதிபதி 3 மாதங்களுக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன வாய்ப்புகள் காணப்படுதோ, பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன வரப்பிரசாதங்கள் காணப்படுகின்றதோ, அத்தகைய வரப்பிரசாதங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கும் செய்திகளை அனுப்புவதற்கும் அதிகாரத்தினை பெற்றிருக்கின்றார். அப்ப இந்த விடயத்தை நாம் இந்த இடத்தில் யோசிக்க வேண்டும். ஜனாதிபதியை பாராளுமன்றத்திற்கு அழைப்பித்திருக்கின்றமை ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதற்கா, பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துவதற்கா என்று சிந்திக்க வேண்டும். பெரும்பாலும் சொல்லுகின்றார்கள், ஜனாதிபதியை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒருவராக மாற்றுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. நடைமுறையில் இவர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்வதனூடாக பாராளுமன்றத்தில் தமது அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கான வாய்ப்பு ஜனாதிபதிக்கு அதிகரிக்கப்படுகிறது. ஆக இந்த 18ஆம் திருத்தத்தின் ஊடாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்கள், பாராளுமன்றத்தோடு ஜனாதிபதிக்கு இருக்கின்ற தொடர்புகள் அதிகரிக்கப்படுவதாக அமையப்பட்டிருக்கின்றது இந்த 18ஆம் சீர்திருத்தம். அது முக்கியமான விடயம். அடுத்து நாம பார்க்கிறோம், அரசியலமைப்பின் 41(1), 41(7) சரத்துக்கள் நீக்கப்பட்டு 17ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் உட்சேர்க்கப்பட்டிருக்கின்றது. புதியதொரு சரத்து சேர்க்கப்பட்டுள்ளது. இதன்படி நாம பார்க்கிறோம், இதன்படி பின்வரும் ஆணைக்குழுக்களுக்கும் பதவிகளுக்குமான ஆட்களை ஜனாதிபதி நியமிப்பார். அதாவது சில ஆணைக்குழுக்களுக்கும் பதவி என்னன்னு பார்ப்போம் நாம பின்னால. ஆணைக்குழுக்களுக்கும் பதவிகளுக்குமான ஆட்களை ஜனாதிபதி நியமிப்பார். எனினும் அந்நியமனங்களை மேற்கொள்ளும் பொழுது அவர் பாராளுமன்ற பேரவையில் உள்ள பாராளுமன்ற பேரவை, இங்கு 17ஆம் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட அரசியலமைப்பு பேரவை நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் பாராளுமன்ற பேரவை. பாராளுமன்ற பேரவை உள்ள நபர்களின் விதப்புரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் ஜனாதிபதி சில ஆணைக்குழுக்களுக்கும் சில நியமனங்களையும் வழங்குவார். அந்த சில பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்கின்ற பொழுது பாராளுமன்ற பேரவையின் விதப்புரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி விதப்புரைகளை வழங்க வேண்டியதில்லை, தனித்தனியாக விதப்புரைகளை செய்தால் போதும். அப்ப இந்த பேரவை கூட வேண்டும் என்ற அவசியப்பாடு இல்லை. ஜனாதிபதி பேரவையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கேட்டே அந்த நியமனங்களை வழங்கலாம். பேரவை கூடி கலந்தாலோசித்து வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தி நியமனத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது.
ஆனால் அரசியலமைப்பு பேரவையில் அப்படித்தான். அரசியலமைப்பு பேரவை கூடித்தான் அந்த நியமனம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு பரிந்துரையை செய்யும். எங்க அப்படி அல்ல. ஜனாதிபதி பேரவையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கதைத்து விட்டு அந்த நியமனத்தை மேற்கொள்ளலாம். அப்ப இதனூடாகவும் அந்த நியமனங்கள் தொடர்பாகவும் ஆணைக்குழுக்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் இங்கு செறிவாக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இது 18ஆம் சீர்திருத்தத்தில் காணப்படுகின்ற அடுத்த முக்கியமான ஏற்பாடு. சரி, அந்த நாம பார்க்கிறோம் பேரவையின் அங்கீகாரத்தோடு நியமிக்க வேண்டிய சில ஆணைக்குழுக்கள். தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, இது எல்லாமே அங்கேயும் வருத. மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் மற்றும் சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, 7வது எல்லை நிர்ணய ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுக்கான உறுப்பினர்களை நியமிக்கின்ற பொழுது ஜனாதிபதி கட்டாயமாக பாராளுமன்ற பேரவையின் சிபார்சினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சிபார்சினை பாராளுமன்ற பேரவை கூடி அங்கு வாத பிரதிவாதத்துக்கு உட்படுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கவில்லை. பாராளுமன்ற பேரவையிடம் தனித்தனியாக ஜனாதிபதி ஒவ்வொரு உறுப்பினரிடம் கேட்டு இந்த ஆணைக்குழு உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம். ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் இந்த ஆணைக்குழுவின் பாராளுமன்ற பேரவையின் சிபார்சுப்படி நியமிக்கப்பட வேண்டிய முக்கியமான நியமனங்கள் அதேதான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வரும். பிரதம நீதியரசரும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளும் 17 அதான், 18 அதான், 19 அதான் வரும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரும் நீதிபதிகளும், நீதி சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள், சட்டமாதிபர், அங்க போலீஸ் மாதிபர்னு பார்த்தோமா, இங்க சட்டமாதிபர், கணக்காளர் நாயகம், போலீஸ் மாதிபர். அப்ப இந்த நியமனங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற நிர்வாகத்திற்கான ஆளர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம். இப்ப நீங்க இது பாடமாக்குற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே 17ஆம் சீர்திருத்தத்திலும் இதே நியமனங்கள் தான். ஆக நீங்க ஒரு இடத்துல நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நியமனங்களை அதே போல ஆணைக்குழுக்களையும் எல்லா இடத்துக்கும் பொதுவாக 17, 18, 19 எல்லாத்துலயும் இந்த நியமனங்களும் ஆணைக்குழுக்களும் தான் வரும். ஆக பாடமாக்குறது ஏதாவது ஒரு இடத்துல தான் பாடமாக போகுது. 17, 18, 19 ரைட். அப்ப இந்த நியமனங்களை வழங்குகின்ற பொழுது, இந்த பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்கின்ற பொழுதும் ஜனாதிபதி பாராளுமன்ற பேரவையின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள. முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் என்னது? இங்க பாராளுமன்ற பேரவை கூடி ஜனாதிபதிக்கு இந்த சிபார்சினை வழங்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இல்லை. மாறாக என்ன செய்யலாம்? பாராளுமன்ற பேரவை கூடாமலேயே தனித்தனியாக ஜனாதிபதி பாராளுமன்ற பேரவையிடம் இந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப இது ஜனாதிபதியின் அதிகாரத்தை செறிவாக்குவதாக அமைக்கும். ஓகே, அடுத்த விடயம், அடுத்த முக்கியமான விடயம் 18ஆம் திருத்தத்தின் மூலம் உட்சேர்க்கப்பட்ட புதிய விடயம் பாராளுமன்ற பேரவை என்ற விடயம். இந்த சரத்துக்களை நீங்க போட தேவையில்லை. நான் உங்களுக்கு இந்த ஏலவலுக்காக நான் போட்டிருக்கிறேன். இந்த சரத்துக்கள் நீங்க போட தேவையில்லை. ஏலவல்ல தான் பாடமாக்கணும். பிஎஸ்சிராக்கள் அதுகள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நாம பார்க்கிறோம் நாடாளுமன்ற பேரவை அல்லது பாராளுமன்ற பேரவை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த 18ஆம் சீர்திருத்தத்துல முக்கியமான விடயம் என்னது? பாராளுமன்ற பேரவை அல்லது நாடாளுமன்ற பேரவை. யாரும் மைக் ஆன் பண்ணி பேசிக் கொண்டிருக்கீங்க, என்ன பேச போறீங்க? இல்ல, நாடாளுமன்ற பேரவை தொடர்பாக பார்க்கிறோம். சரி, இதன் அடிப்படையில நாடாளுமன்ற பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. 17ஆம் சீர்திருத்தத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னது? அரசியலமைப்பு பேரவை. இங்க உருவாக்கப்படுகின்ற அமைப்பு என்னது? நாடாளுமன்ற பேரவை. சரி, கொஞ்சம் பாப்போம் கிளாஸ்ல என்ன செய்றீங்கன்னு சொல்லி. சரி, கொஞ்சம் பாப்போம் கிளாஸ்ல என்ன செய்றீங்கன்னு சொல்லி. கனகேஸ்வரி லைன்ல இருக்கிறீங்களா? கனகேஸ்வரி இன்னைக்கு ஆள் இல்ல. ரத்னபுரி இடி மின்னல். திவாகரன் மகேஸ்வரி நாவலப்பிட்டி
மகேஸ்வரி சார் இருக்கேன் சார் கிளாஸ் இருக்கேன் Okay, சார் okay. கிளாஸ்ல. மகேஸ்வரி சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் மகேஸ்வரி? அரசியலமைப்பு 10 பேரவை பேர். 17ஆம் திருத்தத்தில் கேட்கிறேன் நானு. 17ஆம் 10 பேர் சார், 10 திருத்தத்தில் பேர். 10 பேர். அந்த 10 10 பேர் பேரையும் சார். சொல்லுங்க மகேஸ்வரி, யாருன்னு சொல்லி 10 பேரையும் சொல்லுங்க மகேஸ்வரி யாருன்னு. பிரதமர் சார், ஓ சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதி நியமிக்கிற ஒரு பிரதிநிதி சார், அப்புறம் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து பேர் குறிப்பிட்ட 5 பேர் சார். அது இல்லாம மத்த கட்சியில சகல கட்சியையும் தீர்மானிச்சு ஜனாதிபதி நியமிக்கிற ஒரு ஆள் சார். இதுல எனக்கு ஃபாய்மா லைன்ல இருக்கிறீங்களா? ஃபாய்மா எனக்கு ஃபாய்மா சொல்லணும். ஃபாய்மா எனக்கு சொல்லணும். அந்த 10வது நபர் யாருன்னு சொல்லி, 10வது நபராக யாரை தெரிவு செய்யணும்? கொஞ்சம் சத்தமா பேசணும் ஃபாய்மா. 10வது நபர் யாரு அரசியலமைப்பு பேரவையில? பிரதமரையும் எதிர்க்கட்சியும் சாராம ஏனைய சமூகத்திலிருந்து பிரதமரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் சாராத பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏனைய சமூகங்களை சார்ந்த உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து ஒருவர். ஓகே, அப்ப உங்களுக்கு இப்போ அரசியலமைப்பு பேரவை சம்பந்தமான தெளிவான விளக்கம் இருக்குது எல்லாருக்கும். ஓகே, மைக் எல்லாரும் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப இங்க நாம பார்க்கிறோம், அந்த அரசியலமைப்பு பேரவை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு வந்து பாராளுமன்ற பேரவை அல்லது நாடாளுமன்ற பேரவை. சரி, இது 5 உறுப்பினர்களை கொண்டது. அரசியலமைப்பு பேரவை 10 உறுப்பினர்கள். இந்த நாடாளுமன்ற பேரவை 5 உறுப்பினர்களை கொண்டது. இப்பேரவை உறுப்பினர்கள் பின்வருமாறு அமைய பெற்றிருந்தார்கள். அங்க வந்து 10 பேர் அரசியலமைப்பு பேரவை, இங்க வந்து நாடாளுமன்ற பேரவை 5 பேர். சரி, பாப்போம். இதுல நம்ம பார்க்கிறோம், பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் நியமிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். மொத்தமாக எத்தனை பேர்? 5 பேர். ஃபாய்மா, இது சரியா 5 பேர் அப்படிங்கிறது? ஃபாய்மா லைனுக்கு வாங்க பாப்போம். எனக்கு 5 பேர் அப்படிங்கிறது சரியா? சரி சார். ஓகே, வேற ஏதாவது நோட்ஸ்ல பார்த்ததா அப்படி வேற என்னமாவது? இல்ல சார். ஓகே, ரைட், குட். மைக் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நாம பார்க்கிறோம், இது 5 பேரை கொண்டது. அப்ப இது பாடமாக்குறதுக்கு ஈஸி. பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர். பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர், எதிர்க்கட்சி தலைவரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினர். மொத்தமாக 5 பேரை கொண்டதாக இந்த நாடாளுமன்ற பேரவை ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. ஓகே, இந்த பாராளுமன்றம், இந்த நாடாளுமன்ற பேரவையானது பாராளுமன்றம் கலைக்கப்படும் இடத்தில் புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றைய இரு பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களே தொடர்ந்து பதவியில் இருப்பார்கள். ஓகே, அப்ப புதிய பாராளுமன்றம் கூடி புதிய எதிர்க்கட்சி தலைவர், புதிய சபாநாயகர், புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படும் வரை பழைய நாடாளுமன்ற பேரவையே நடைமுறையில் இருக்கும். அதே வேளையில் செயற்பாட்டில் இருக்கும் பாராளுமன்றத்தில் புதிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் பாராளுமன்ற பேரவை உறுப்பினரின் அந்தஸ்தினை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ புதிய பாராளுமன்றம் கூடி பாராளுமன்றத்தில் பிரதமர், அந்த பாராளுமன்றத்தில் புதிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இயல்பாகவே அந்த இருவரும் இதில் அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்வார்கள். ஓகே, பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற இடத்தில நடக்கும் சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் மற்ற இரு பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அதுவே நடைமுறையில் இருக்கு. புதிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கப்பட்டவுடன் இது ஒட்டோவாக செயலிழந்து போகும். பழசு. பாராளுமன்ற பேரவை அதிகாரங்களை நோக்குகின்ற பொழுது அதன் அதிகாரம் 17ஆம் திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்திலும் பார்க்க மிகவும் குறைவானது. அப்ப இந்த பாராளுமன்ற பேரவையின் அதிகாரம் குறைதுன்னு சொன்னால் யாருடைய அதிகாரம் அங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்?
ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பாராளுமன்றத்தின் அதிகாரம் குறைந்து, பாராளுமன்ற பேரவையின் அதிகாரம் குறைந்து, ஜனாதிபதியின் அதிகாரம் மேலோங்குவதான ஒரு சீர்திருத்தமாக இந்த 18ஆம் சீர்திருத்தமானது அமைய பெற்றிருக்கின்றது. இந்த 17ஆம் சீர்திருத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக 3 பேர் மட்டுமே இடம் பெற்றிருந்தார்கள். யார் அந்த 3 பேர்? பிரதமர். பாராளுமன்ற உறுப்பினராக 3 பேர் மட்டுமே இருந்தார்கள். பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சபாநாயகர். சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினரே. 3 பேர் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏனையவர்கள் வெளியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் 17ஆம் சீர்திருத்தத்தின் அடிப்படையில். ஓகே. எனவே அரசியலமைப்பு பேரவையில் ஒரு பன்முகத்தன்மை காணப்பட்டது. 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மற்ற 7 பேரும் வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எனவே அங்கு அரசியலமைப்பு பேரவையில் ஒரு பன்முகத்தன்மை காணப்பட்டது. 18ஆம் சீர்திருத்தத்தில் இப்பன்முகத்தன்மையை காண முடியாது இருக்கின்றது. 18ஆம் சீர்திருத்தத்தில இந்த பன்முகத்தன்மையை காண முடியாமல் இருக்கின்றது. என்ன காரணத்தினால? இந்த 18ஆம் சீர்திருத்தத்தின் ஒரு நிமிஷம். இந்த 18ஆம் சீர்திருத்தத்தின் அடிப்படையில ஒரு நிமிஷம். இந்த 18ஆம் சீர்திருத்தத்தின் அடிப்படையில தெரிவு செய்யப்படுபவர்கள் கட்சி செல்வாக்குடையவர்களாக காணப்படுகின்றார்கள். எப்படி கட்சி செல்வாக்குடையவர்களாக இருக்கிறார்? 3 பேர் முக்கியமான நபர்கள். இங்க யாரு? இதுல பாருங்க, பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர். பிரதமர் நியமிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், எதிர்கட்சி தலைவர் நியமிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். ஆக மொத்தத்தில் அவ்வளவு பேருமே யாரு? பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆக இவர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்பானவர்களாகவே இருப்பார்கள். 17ல 7 பேர் கட்சி சார்பற்றவர்கள், கட்சிக்கு வெளியிலிருந்து தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் 7 பேர். ஆனால் இங்க இருக்கிற அவ்வளவு பேருமே கட்சி சார்பாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள். ஆக இந்த பாராளுமன்ற பேரவை எப்படி நாம சொல்லலாம்? அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பேரவை. இந்த பாராளுமன்ற பேரவையானது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பேரவையாக தொழிற்பட்டு வந்தது. எனவே இவர்கள் சுயாதீனமாக செயற்பட வாய்ப்பு குறைவு. கட்சி சொல்வதை தான் இவர்கள் கேட்க வேண்டும். இவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கான வாய்ப்பு இங்கு குறைவாக காணப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற பேரவை வாய்ப்பு குறைவு. சரி. ஆனால் அரசியலமைப்பு பேரவையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற பேரவையானது முற்றுமுழுதாக அரசியல் மயப்படுத்தப்பட்டது. எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனவே முற்றுமுழுதாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பேரவையாக இந்த நாடாளுமன்ற பேரவை அல்லது பாராளுமன்ற பேரவை காணப்படுகிறது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அரசியலமைப்பு பேரவை தொடர்பாகவும் நாடாளுமன்ற பேரவை தொடர்பாகவும். ஓகே. அடுத்து மேலும் அரசியலமைப்பின் 54ஆம் சரத்து திருத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9க்கு மேற்படாத உறுப்பினர்களை கொண்ட பகிரங்க சேவை ஆணைக்குழு ஒன்று இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகின்ற 9 பேரை உறுப்பினராக கொண்ட பகிரங்க சேவை ஆணைக்குழு ஒன்று இருக்குமா? இவர்களுள் 3 பகிரங்க அதிகாரியாக 15 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தினை கொண்டிருத்தல் வேண்டும். 9 பேர் இருக்கணும். ஆனா 3 பேர் 15 வருடங்கள் பகிரங்க சேவையில பணிபுரிந்தவர்களாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை நிர்வாக சேவையில பணிபுரிந்தவர்களாக இந்த 15 பேர்ல 3 இருத்தல் வேண்டும். இவர்களுள் ஒருவரை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக நியமிப்பார். இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் இந்த 9 பேர்ல ஒருவரை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக நியமிப்பார். அரசியலமைப்பின் 17ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் இவ்வாணைக்குழுக்களுக்கான உறுப்பினர் நியமிக்கின்ற பொழுது அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரைகளை அல்லது அங்கீகாரத்தினை ஜனாதிபதி பெற வேண்டி இருந்தது. 17 நான் இங்க பார்க்க ஜனாதிபதி நியமிக்கிறாரு. 17 இந்த ஒரு மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க. மௌரூப் 17ஆம் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தை பெறணும்.
இங்கு அப்படி கட்டாயம் பெறணும் என்ற தேவைப்பாடில் 18ஆம் திருத்தத்தில் இவ்விதி நீக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் 17ஆம் திருத்தத்திற்கு இணங்க ஜனாதிபதி பகிரங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்களை அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின் மீதே பதவியிலிருந்து அகற்றலாம். நியமிக்கப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி சுயமா பதவியிலிருந்து அகற்ற இயலாது. அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தை பெற்றுதான் அவரை பதவியிலிருந்து அகற்றலாம். ஆனால் இங்க என்ன, அப்படி பதவியிலிருந்து அகற்றுவதற்கு தேவையில்லை. அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தை பெற தேவையில்லை. இவர் சுயமாக பதவி நீக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவராக இருக்கிறார். ஆக இதன் அடிப்படையில நாம பார்க்கின்றோம் அரசியலமைப்பின் 18ஆம் திருத்தத்தின் அடிப்படையில ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலும் செறிவூட்டப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் நம்ம பார்க்கிறோம் அரசியலமைப்பின் இந்த சரத்துக்கள் நீங்க பாடமாக்க தேவையில்லை. ஒரு விடயம் சேர்க்கப்பட்டு இதன் மூலம் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் தொடர்பான கொள்கை உள்ளடங்களாக பொதுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்புடைய கொள்கை விடயங்களை தீர்மானிக்கும் அதிகாரம் கேபினெட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அதிகாரம் இதற்கு முன்னர் யாரிடம் இருந்தது? பகிரங்க சேவை ஆணைக்குழுவிடம் இருந்தது. இப்ப இந்த அதிகாரம் கேபினெட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கேபினெட்டின் தலைவர் யாரு? ஜனாதிபதி. ஆகவே இந்த நியமனம், பதவி உயர்வு இது போன்ற விடயங்களும் கூட கேபினெட்டோடு இணைந்ததாக ஜனாதிபதி இவற்றிலும் சம்பந்தப்படுகிறது. இதன் ஊடாகவும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலும் செறிவாக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, அதே போல நம்ம பார்க்கிறோம் சகல திணைக்களங்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இங்க பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் இருந்த அதிகாரங்கள் இல்லைங்க முழுமையாக அமைச்சரவைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்னது? இந்த பகிரங்க சேவை முற்றுமுழுதாக, அரசு சேவை முற்றுமுழுதாக அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அமைச்சரவைக்கு உட்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அமைச்சரவையின் தலைவர் ஜனாதிபதி. அப்ப அங்கேயும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலோங்கி இருக்கின்றது. அரசு ஊழியர்கள் தொடர்பான இக்கடமைகள் அனைத்தும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் பகிரங்க சேவை ஆணைக்குழுவே சாரும் என சரத்து கூறுகின்றது. பகிரங்க சேவை ஆணைக்குழுவே சாரும் என சரத்து கூறுகின்றது. இருந்தாலும் இந்த விடயங்களுக்கு அமைச்சரவையும் பொறுப்பாக இருக்கின்றது. அவ்வாறு மேற்கூறிய மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளதாகவே அரசியலமைப்புக்கான 18ஆம் திருத்தமானது காணப்படுகிறது. இத்திருத்த சட்டத்தின் உள்ளடக்கத்தை நோக்குகின்ற பொழுது அவை ஜனாதிபதியின் அதிகாரத்தை மேலும் பலப்படுத்துவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதிக்கு மூளையாப்பில் இருந்ததை விட அதிகாரத்தை பலப்படுத்துவதாக இந்த 18ஆம் சீர்திருத்தமானது அமையப்பட்டிருக்கின்றது. 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டியுள்ளதனால் அவரது பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் தன்மை அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டாலும் நடைமுறை பெருமானம் அற்ற உண்டாகவே அது கருதப்பட்டது. அப்ப 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்யணும். அதனூடாக ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒருவராக மாறுவார் என சொல்லப்பட்டாலும் அது நடைமுறை சாத்தியமற்ற உண்டாக இருந்தது. மாறாக ஜனாதிபதியின் ஆதிக்கம் தான் பாராளுமன்றத்தில் அதிகரித்தது. இதற்கமைய நோக்கின் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 18ஆம் திருத்தமானது ஜனாதிபதியின் நிர்வாக அதிகாரத்தை மேலும் அதிகரிக்க செய்வதாகவும் ஜனாதிபதியின் பதவி தடவைகளில் காணப்பட்ட 2 என்ற வரையறையை நீக்கிவிட்டு மேலும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை வலுவூட்டுவதாகவும் அதே நேரத்தில் இந்த அரசியலமைப்பு பேரவை நீக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற பேரவையும் மேலும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை அதிகரிக்கும் முகமாகவே காணப்படுகிறது. ஆக நாம் 17ஆம் சீர்திருத்தத்தின் சாராம்சம் என்னது? ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பது. 18ஆம் சீர்திருத்தத்தின் சாராம்சம் என்னது? ஜனாதிபதியின் அதிகாரத்தை செறிவாக்குவது என்ற ரீதியில் இந்த 18ஆம் சீர்திருத்தத்தை நாம் நோக்க வேண்டும். அப்ப இந்த விடயம் இல்லாம இதான் முக்கியமான விடயம். இதுல யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, இவ்வளவு தானான்னு சொல்லி. இது இல்லாம இன்னும் இருக்குது, அந்த பொது சொத்துக்களை தேர்தல் காலத்துல எப்படி பயன்படுத்த அதெல்லாம் இருக்குது 18ஆம் சீர்திருத்தத்துல. அதை நீங்க மேலதிகமான வாசிப்புகளாக வாசிக்கொள்ளுங்க. என்னுடைய புத்தகத்திலும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு விடை எழுதுறதுக்கு இது போதுமான விடயங்கள். ஓகே, ரைட். இனி நாம அடுத்த செக்ஷனுக்கு போறோம்.
அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 19வது சீர்திருத்தம். அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 19வது சீர்திருத்தம். இலங்கையில் நல்லாட்சியை ஏற்படுத்தும் முகமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில், குறிப்பாக 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினை கருத்தில் கொண்டு 2015ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 16ஆம் தேதி வெளியாகிய விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பார்லமெண்டத்தின் பெரும்பான்மை ஆதரவுடன் 2015ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கான 19வது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஏதாவது விளங்குனிச்சா இல்லதானே? ஒன்றுமே தேவையில்லை. அரசியலமைப்பில் 2015ஆம் ஆண்டில் தேசிய அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் 19வது சீர்திருத்தம். 2015ஆம் ஆண்டில் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் 19வது சீர்திருத்தம். விடைய போதும். இந்த சட்டமானது அரசியலமைப்புக்கான 18ஆம் திருத்த சட்டத்தினை வலுவிளக்கச் செய்வதுடன் 17ஆம் அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அமையப்பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதிக்கு பார்லமென்ட் தொடர்பில் காணப்பட்ட அதிகாரங்களை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப இந்த சீர்திருத்தத்தின் பிரதானமான உள்ளடக்கம் 3 இங்க நாம பார்த்திருக்கு. 19ஆம் சீர்திருத்தத்தின் பிரதானமான உள்ளடக்கமாக நாம 3 பார்த்திருக்கிறோம். ஒன்று என்னது? 17ஆம் சீர்திருத்தத்தை மீண்டும் வலுவூட்டுவது. ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தின் மீது இருக்கின்ற அதிகாரத்தை குறைப்பது. சரி, அரசியலமைப்பு பேரவையை மீண்டும் வலுவூட்டுவது. 18ஆம் சீர்திருத்தத்தை வலுவிளக்கச் செய்வது, 17ஆம் சீர்திருத்தத்தை வலுப்பெறச் செய்வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரத்தை குறைவடைய செய்வது. இப்ப இந்த 19ஆம் சீர்திருத்தத்தின் சாராம்சத்தை 3 விடயங்களாக நாம தொகுத்து நோக்கலாம். அந்த 3 விடயங்கள் சொல்லுங்க பாப்போம். 1, 18ஆம் சீர்திருத்தத்தை வலுவிளக்கச் செய்வது. 2, 17ஆம் சீர்திருத்தத்தை மீண்டும் வலுப்பெறச் செய்வது. 3, பாராளுமன்றத்தின் மீது ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை குறைவடைய செய்வது. கிளியர்? ஓகே. இனி நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் 46ஆம் உறுப்புரிமையில் இந்த சரத்துக்கள் ஏற்பாடுகள் நடைமுறை தேதியின் பின்னர் உடனடியாக நடைபெறும் பொது தேர்தலின் முடிவின் மீது நடைமுறைக்கு வருதல் வேண்டும். இதற்கமைய அரசியலமைப்புக்கான 19ஆம் திருத்த சட்டத்தின் சிறப்பம்சங்களாக நாம் பின்வருவற்றை குறிப்பிடலாம். இந்த விடயம் அவ்வளவு நீங்க அப்படியே விட்டு போடுங்க பாப்போம். இது அவ்வளவையும் நீங்க கட்டாயம் கஷ்டப்பட்டு பாடமாக்கணும் அப்படிங்கிற தேவைப்பாடு இல்லை. அரசியலமைப்பின் 19வது சீர்திருத்தத்தின் சிறப்பம்சங்களாக நாம் பின்வரும் விடயங்களை குறிப்பிடலாம். அரசியலமைப்புல 19ஆம் சீர்திருத்தத்தில கொண்டு வரப்பட்ட முக்கியமான விடயங்களாக நாம் பின்வரும் விடயத்தை குறிப்பிடலாம். அப்ப பிரிண்ட் எடுத்தாக்கள் இந்த விடயத்தை அப்படியே நீங்க வெட்டி கொண்டாலும் சரி, பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் டியூட்ல கொடுக்கின்ற பொழுது பூர்ணமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறேன். நீங்க இதை கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இனி நாம் பார்க்கிறோம் இந்த 19ஆம் சீர்திருத்தத்தின் முக்கியமான அம்சங்கள். ஓகே, அதுல ஒண்ணு நம்ம பார்க்கிறோம் தகவல் அறியும் சட்டம். முக்கியமான விடயம். இலங்கை குடியரசின் ஜனாதிபதி 2 தவணைகள் மாத்திரமே ஜனாதிபதி பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற ஏற்பாடு. தகவல் அறியும் சட்டம். ஜனாதிபதி 2 முறை மாத்திரம்தான் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய முடியும் என்ற ஏற்பாடு. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைப்பு. அடுத்து ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும் என்ற ஏற்பாடு. ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும் என்ற ஏற்பாடு. சரி, ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர முடியாமைக்கான விடுபாட்டு உரிமை. அரசியலமைப்பின் அடிப்படையில ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனா இங்கு ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அரசியலமைப்பின் 126வது உறுப்புரிமையை ஜனாதிபதி மீறினால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும்.
ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற ஏற்பாடு மூளையாப்பில் காணப்பட்டது. அந்த மூளையாப்பில் காணப்பட்ட விடயம் இங்கு நீக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அரசியலமைப்பு பேரவையின் உருவாக்கம். அப்படின்னா என்னது? பாராளுமன்ற பேரவை நீக்கப்பட்டு மீண்டும் இங்கு அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைப்பு. ஜனாதிபதி பதவிக்காலம் 6 5 குறைக்கப்பட்டதை போல பாராளுமன்றத்தின் பதவிக்காலமும் 5 வருடங்களாக இங்கு குறைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டியிடுவதற்கான வயதில்லை 30 35 அதிகரிக்கப்பட்டது. சரி, மூளையாப்பில் 30 இங்கு 35 அதிகரிக்கப்பட்டது. கிளியர்? மூளையாப்பின் அடிப்படையில பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று 1 வருடத்தின் பின்னர் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். மூளையாப்பின் அடிப்படையில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று 1 வருடத்தின் பின்னர் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். இங்கு 4.5 வருடம் முடிந்த பின்னரே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு போகின்றது. ஆக 4.5 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. ஆக மூளையாப்பில் அல்லது 18ஆம் திருத்தத்தில் இது சம்பந்தமா இது சொல்லப்படல. மூளையாப்பில் காணப்பட்ட ஜனாதிபதியின் பாராளுமன்ற மீதான அதிகாரம் இங்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அங்க 1 வருடத்தின் பின்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம். இங்க அப்படி அல்ல, 4.5 வருடத்தின் பின்னர் தான் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். ஆனாலும் இந்த 4.5 வருடத்திற்கு முன்னர் 4.5 வருடத்துக்குள்ளான காலப்பகுதியில பாராளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த உறுப்பினர்களுள் சமூகம் அளிக்காத அப்படின்னா 225 உறுப்பினர்களுள் 3/2 அப்படின்னு சொன்னால் 150 பேர் சம்மதம் தெரிவித்தால் ஜனாதிபதி பார்லமெண்டத்தை கலைக்கலாம். கிளியரா அந்த விடயம்? 4.5 வருடத்துக்கு பிறகுதான் ஜனாதிபதி பார்லமெண்டத்தை கலைக்கலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 150 பேர் 3/2 பெரும்பான்மையினர் பாராளுமன்றத்தை கலைக்கும்படி ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டால் ஜனாதிபதி 4.5 வருடங்களுக்கு முன்னர் கலைக்கலாம். அப்ப இங்க பாருங்க, ஜனாதிபதிக்கு இந்த பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக இருந்த கட்டற்ற வரையறையற்ற அதிகாரம் இங்கு நீக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது அமைச்சரவையின் எண்ணிக்கை. இந்த சீர்திருத்தத்தில் அடுத்த முக்கியமான விடயம், அமைச்சரவையின் எண்ணிக்கையானது 70 வரையறுக்கப்படுது. சரி, அதுல கேபினட் அமைச்சர்கள் 30 பேர், பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் 40 பேர் என்ற ரீதியில அமைச்சர்களின் எண்ணிக்கை 70 குறைக்கப்படுகிறது. இங்கு அதற்கு முன்னர் அப்படி அல்ல. 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியில இருந்த உறுப்பினர்கள்ல அவ்வளவு பேருமே ஏதோ ஒரு அமைச்சர். இங்க அந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. கட்டாயமாக அமைச்சர்களின் எண்ணிக்கை 70 இருக்கணும். கேபினட் அமைச்சர்கள் 30, ராஜாங்க பிரதி அமைச்சர்கள் 40, மொத்தமாக 70. சரி, தேசிய அரசாங்கம் அமையப்பெறுகின்ற பொழுது அமைச்சரவையின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் தத்துவத்தினை பாராளுமன்றம் கொண்டிருக்கு. தேசிய அரசாங்கம்னு சொன்னா என்னன்னு சொன்னால், அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியும் அதைவிட குறைந்தளவான ஆசனங்களை பெற்ற கட்சியும் கூட்டு சேர்ந்து, அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியும் அதைவிட சற்று குறைந்தளவான வாக்குகளை பெற்ற கட்சியும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது அதனை நாம் சொல்லுவோம் தேசிய அரசாங்கம். 2 கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஆட்சியை நாம சொல்லுவோம் தேசிய அரசாங்கம். இவ்வாறு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுகின்ற பொழுது அமைச்சர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. அந்த நேரம் பாராளுமன்றம் தீர்மானிக்கும் எத்தனை பேரை அமைச்சர்களாக நியமிப்பது. ஆனால் தனிக்கட்சி ஆட்சி அமைக்கின்ற பொழுது அமைச்சர்களின் எண்ணிக்கை 70. ஓகே, ரைட். அப்ப இது 19ஆம் சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திருத்தங்கள். 19ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான திருத்தங்கள். 1, தகவல் அறியும் சட்டம், ஜனாதிபதியின் பதவி தடவைகளில் மேற்கொள்ளப்பட்ட விடயம். சரி, பதவி தடவைகளில் மேற்கொள்ளப்பட்ட விடயம்.
அடுத்து வந்து நாம பார்க்கிறோம் ஜனாதிபதியின் பதவிக்காலம், பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுதல் தொடர்பான ஏற்பாடு, அடுத்து ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர முடியாமை என்ற உரிமை நீக்கப்பட்டமை, அரசியலமைப்பு பேரவை உருவாக்கம், பாராளுமன்றத்தின் பதவிக்காலம், ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டியிடுவதற்கு வயதில்லை 30 35 அதிகரிக்கப்பட்டமை, 4.5 வருடங்களுக்குள்ளான ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியாமை, அமைச்சரவையின் எண்ணிக்கை, தேசிய அரசாங்கம் தொடர்பாக பார்த்தோம். ஓகே, இனி நாம பார்க்கிறோம் இந்த 19ஆம் சீர்திருத்தத்துல. அப்ப நாம இந்த 19ஆம் சீர்திருத்தத்தில் உள்ளடங்குகின்ற விடயங்களை சில தலைப்புகளின் அடிப்படையில நோக்கலாம். அந்த தலைப்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தலைப்புகளை நாம உள்ளால பிரித்து போறது நல்லது. அப்ப அதுல முதலாவது தகவல் அறியும் சட்டம். ஓகே, முதலாவது பிரதான தலைப்பு நாம பார்க்கிறோம் தகவல் அறியும் சட்டம். இரண்டாவது பார்க்கிறோம் ஜனாதிபதி மீது கொண்டு வரப்பட்ட ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள். 3 பாராளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள். 4 இங்கு மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு பேரவை. சரி, அரசியலமைப்பு பேரவை பிரதானமான அம்சங்களா பாருங்க. தகவல் அறியும் சட்டம், பாராளுமன்றம், ஜனாதிபதி, அரசியலமைப்பு பேரவை, அமைச்சரவை. 5 விடயங்கள். அப்ப இந்த 5 தலைப்புகளையும் போட்டுட்டு நீங்க 5 தலைப்புல என்னென்ன நடந்தது என்று ஆராய்ந்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் சீர்திருத்தம் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தலைப்பை பாருங்க, தகவல் அறியும் சட்டம், ஜனாதிபதி, பாராளுமன்றம், அமைச்சரவை, அரசியலமைப்பு பேரவை. அப்ப 19ஆம் சீர்திருத்தம் என்று வந்தாலே இந்த 5 தலைப்பையும் போட்டு இந்த 5 தலைப்பு சம்பந்தம் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் விடயங்கள் பார்ப்போம். இந்த 5 தலைப்பின் அடிப்படையில ஆராய்ந்தீங்கன்னு சொன்னால் 19ஆவது சீர்திருத்தம் கம்ப்ளீட் ஆகும். ஈஸியான வேலையா இருக்கு. ரைட், இனி நாம பார்க்கிறோம் அரசியலமைப்பு பேரவை. நாட்டின் நல்லாட்சி ஏற்படுத்தும் வகையில் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 19ஆவது திருத்தத்துக்கு அமைய, அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 19ஆவது திருத்தத்துக்கு அமைய ஏற்படுத்தப்பட்ட பிரதானமான நிறுவனப்புற அமைப்பே இந்த அரசியலமைப்பு பேரவை ஆகும். பிரதானமான அம்சம் அரசியலமைப்பு பேரவை ஆகும். இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதியின் அதிகாரங்களில் ஆணைக்குழுக்களுக்கும் பதவிகளுக்குமான தலைவர்களையும் உறுப்பினர் நியமிப்பதில் இப்ப என்னது, ஜனாதிபதிக்கு முக்கியமான அதிகாரங்கள் இருந்தது. ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதையும் சில பதவிகளுக்கான அதன் தலைவர்களையும் அடுத்து சில பதவிகளுக்கான உறுப்பினர்களை நியமிப்பது. இந்த விடயத்தில் ஜனாதிபதிக்கு கட்டட்டதிகாரம் ஆரம்பத்தில் இருந்தது. இதில் வரையறைகளை ஏற்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் 17ஆம் திருத்த சட்டம் 2001ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. அதற்கமைய அரசியலமைப்பு பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப இந்த அரசியலமைப்பு பேரவை என்ற விடயம் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அரசியலமைப்பு பேரவை என்ற விடயம் புதிய விடயம் அல்ல. என்ன பார்க்கிறோம், அது 17ஆம் சீர்திருத்தத்தில் இருந்த விடயம். அது 18ல இல்லாமல் போகும். மீண்டும் அந்த அரசியலமைப்பு பேரவையை உருவாக்கினார். அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது எனக்கு சொல்லணும் பாப்போம். புத்தளம் பிரியதர்சினி, அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது? சத்தமா பேசணும். பிரியதர்சினி, அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது? பிரியதர்சினி கிளாஸ்ல இல்லையா? தர்சிகா, பிஏ தர்சிகா, பிஏ தர்சிகா, தர்சிகா பேச்சு வாங்க போறீங்க எல்லாரும். இப்போ கூப்பிடுற ஒருத்தர் ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பது. ஓகே, எங்க தர்சிகா பிரியதர்சினி கிளாஸ்ல இல்லையா நீங்க 2 பேரும்? இம்ரான், இம்ரான், அஸ்னா சார். இம்ரான் எனக்கு சொல்லணும் பாப்போம். 17ஆம் சீர்திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டது? சாரி, அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது 17ஆம் சீர்திருத்தத்துல? ஜனாதிபதி அதிகாரத்தை வரையறை செய்வதற்கு சார். ஜனாதிபதி என்னென்னத்துல அதிகாரம் கொண்டவராக இருந்தார்?
என்னென்ன விடயத்துல சார், எனக்கு கேள்வி ஜனாதிபதி கொஞ்சம் தெளிவா அதிகாரம் கேட்கணும். கொண்டவராக இருந்தார்? கவனிக்கல வகுப்ப. எனக்கு அஸ்னா லைனுக்கு வரணும். அஸ்னா ஓ சார். ஜனாதிபதி என்னென்ன விடயங்கள் அதிகாரம் கொண்டவராக இருந்தார்? அரசியலமைப்பு பேரவைக்கு நியமனங்களை மேற்கொள்கிறோம். அரசியலமைப்பு பேரவைக்கு நியமனங்களை மேற்கொள்கின்ற பொழுதா? பாராளுமன்ற பேரவைக்கு. கிளாஸ்ல இருந்து கவனிச்சுட்டா இருக்கிறீங்க கிளாஸ்? ஓ சார். அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறேன் கேள்வி. ஜனாதிபதி அதிகாரங்களை குறைப்பதற்காக. என்னென்னத்துல ஜனாதிபதி அதிகாரம் கொண்டு காணப்பட்டார்? 3 துறைகள் பார்த்திருந்தோம். என்னென்ன துறை? சட்டத்துறை, நீதித்துறை, போலீஸ் சேவை, நீதி சேவை, போலீஸ் சேவை, பகிரங்க சேவை, நீதி சேவை. பகிரங்க சேவை, நீதி சேவை. துறைகளில் ஜனாதிபதி அதிகாரம் தன்னிரட்டு கொண்டு காணப்பட்டதுனால அரசியலமைப்பு பேரவை கொண்டு வரப்பட்டது. சரி, கொஞ்சம் பேர் கிளாஸ்ல சும்மா அந்த ஜோக்கா இருக்கிறீங்க போல இருக்குது. கிளாஸ்ல இருந்தா படிக்கிற வேலையில இருக்கணும். சூம்ல ஜாயின் ஆகிட்டு சும்மா இருக்கல அர்த்தம் இல்லைங்க. இந்த 17ஆம் அரசியலமைப்பு பேரவை சம்பந்தம் எத்தனை முறை நான் சொன்னது கவனிக்கிறது இல்லை. பல முறை சொன்னப்பட்ட விடயத்தை திரும்ப கேட்க நேரம் தெரியல. வகுப்புல சூம்ல ஜாயின் ஆகினா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் சேர்த்து பேசுறேன் நான். சூம்ல ஜாயின் ஆகினால் அறிவு வந்துடாது. சூம்ல என்ன நடக்குது, என்ன விடயங்கள் சொல்லப்படுகின்ற விடயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் பேர் சூம் ஆன் பண்ணி வச்சுட்டு வேற வேற வேலைகளை ஈடுபட்டிருக்கிறீங்க. இப்ப இந்த அரசியலமைப்பு பேரவை ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் என்று சொன்னேன். அது பலரிடம் கேட்ட 4 பேரும் சொல்லல. இருங்க வரேன், கிளாஸ் முடிய இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன் ஒவ்வொருத்தையும். இருங்களே, சொல்ற விடயத்தை திருத்தமான மூலம் கேட்டுக்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளணும். ரைட், ஓகே. மைக் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நாம பார்த்திருக்கிறோம் இந்த அரசியலமைப்பு பேரவை 17வது சீர்திருத்தத்தில் ஏன் கொண்டு வரப்பட்டது? ஜனாதிபதி முக்கியமான 3 துறைகள்ல போலீஸ் ஆணைக்குழு, போலீஸ் சேவை, நீதி சேவை, பகிரங்க சேவை 3ம் பக்கச்சார்பானதாக இருந்தது. ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அங்கு மேலோங்கி இருந்தது. அதனை குறைப்பதற்காகத்தான் 17ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 18வது சீர்திருத்தத்தில் இந்த அரசியலமைப்பு பேரவை நீக்கப்பட்டது. சரி, 17வது சீர்திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு பேரவை 18வது திருத்தத்தினூடாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பாராளுமன்ற பேரவை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நாம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஓகே, இதன் பின்னர் ஜனாதிபதியின் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பலப்படுத்தி ஜனாதிபதி பதவி வகிக்கும் தவணை காலத்தில் 2 தவணைகள் மாத்திரமே மக்களால் தெரிவு செய்ய முடியும் என்கின்ற வரையறையை நீக்கும் முகமாக 2010ஆம் ஆண்டில் அரசியலமைப்பில் 18ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் 18ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது? அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்தை குறைப்பதற்காக அல்லது நீக்குவதற்காகவும், ஜனாதிபதியின் பதவி தடவைகள்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் 18ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இதுவிடயத்தில் ஆணைக்குழுக்களுக்கும் பதவிகளுக்குமான ஆட்களை நியமிப்பதில் ஜனாதிபதியிடம் காணப்படும் தன்னிச்சையான அதிகாரத்தை தளர்த்தி ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அரசியலமைப்புக்கான 19வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப நாம பார்க்கிறோம், மீண்டும் ஜனாதிபதியின் அதிகாரம் 18ல் அதிகரிக்கப்பட்டது. அதிகரிக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் தளர்த்துவதற்காக அரசியலமைப்பின் இந்த 19ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டதோடு இந்த அதிகாரத்தை குறைப்பதற்காக மீளவும் 17வது சீர்திருத்தத்தில் காணப்பட்டதை போன்று அரசியலமைப்பு பேரவை என்ற அமைப்பு இங்கு ஏற்படுத்தப்படுகிறது. பாராளுமன்ற பேரவை நீக்கப்பட்டு மீண்டும் இங்கு அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. ஓகே, இந்த அரசியலமைப்பு பேரவை பின்வரும் உறுப்பினர்களை கொண்டு காணப்பட்டது. 1 பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர். இது 3லையும் அதானே வந்திருக்குது. பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். அப்ப 4
பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் சிபார்சின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 5 உறுப்பினர்கள். சரி, அதில் இல்லாம ஏனைய மூவரும், ஒரு நிமிஷம், ரைட். அடுத்து நாம பார்க்கிறோம் இதுல 3 பேர். இந்த 3 பேருமே இந்த கடைசியால் 17 காணப்படுவதை போல பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சாராத ஏனைய அரசியல் கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையோரின் விருப்பின் கீழ் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். ரைட். இப்ப இங்க 17க்கும் 19க்கும் என்ன மாற்றம் இருக்குது? பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சரி, இப்ப இதுல நாம பார்க்கிறோம், இந்த இதுல பார்த்திருக்கிறோம், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் சிபாரிசின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற 5 பேர். இந்த 5 பேர்ல 2 பாராளுமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். 5 பேர் பார்த்திருக்கிறோமே, அந்த 5 பேர்ல 2 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். 17 அப்படி சொல்லப்படது. ஏனைய மூவரும் அரசியல் சாராதவர்களாகவும் பல்லின சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். அவர்களது பெயர்கள் பாராளுமன்றத்தினால அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். ரைட், ஓகே. இத முடிஞ்சால் பாருங்க, இல்லாட்டி இது பாடமாக தேவையில்லை. இது முடிஞ்சால் பாடுங்க. இந்த சிகப்புல போட்டிருக்குது. இந்த விடயங்கள் கட்டாயம். பிரதமர், சபாநாயகர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். இவர்கள் யாரு? 5 பேர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரால பெயர் குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற 5 பேர். அந்த 5 பேர்ல 2 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். மற்றவர்கள் வெளி சமூகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படுதல் வேண்டும். ரைட். இப்ப இங்க பாருங்க பாப்போம். பிரதமர், சபாநாயகர், பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். அவன் மொத்தமாக எத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இதுல 4 பேர். அடுத்து நாம பார்க்கிறோம், இங்கேயும் 2 பாராளுமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அப்ப எத்தனை பேர்? 4 2 6 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏனைய 3 பேர் வெளி சமூகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். அடுத்தது, பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரை சாராத ஏனைய அரசியல் கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை விருப்பின் கீழ் ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர். ரைட். இங்க மொத்தத்துல எத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? 7 பேர். சரி, அங்க 17 பார்த்திருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தான். இங்க 7 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள். 18ல 5 பேருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரி, இங்க நம்ம பார்க்கிறோம் ஊனா என்னது? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் சிபாரிசில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒருவரும், அடுத்தது ஏனைய சமூகங்களிலிருந்து நியமிக்கப்படுகின்ற ஒருவரும் என்னும் விதிகளுக்கு அமைய பெயர்களை ஜனாதிபதி 14 நாட்களுக்குள் குறித்த நியமனங்களை வழங்க வேண்டும். இவர்கள் ஜனாதிபதிக்கு 14 நாட்களுக்குள் குறித்த நியமனங்களை மேற்கொள்ளும்படி வழங்க வேண்டும். அவ்வாறு ஜனாதிபதி செய்யாவிடில் குறித்த நபர்கள் பேரவை உறுப்பினர்களாக கருதப்படுதல் வேண்டும். ரைட். இங்க பாருங்க பாப்போம். இந்த ஊவண்ணாவுல சொல்லப்பட்டவர்களை, இவர்களால பெயர் குறிப்பிடப்பட்டவர்களை ஜனாதிபதி 14 நாட்களுக்குள் நியமிக்க வேண்டும். அவ்வாறு ஜனாதிபதி நியமிக்காத விடத்து அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பேரவை உறுப்பினர்களாக கருதப்படுவார். இப்ப இங்க என்ன நடக்குது? இப்போ 19 அடிப்படையில இவர்களுக்கான அதிகாரம் யார்? இந்த பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அடுத்தது யாரு? இந்த வெளி சமூகத்திற்கான அதிகாரம் அதிகரிக்கப்படும். 14 நாட்களுக்குள்ளால இவங்க சொன்னாக்கள் நியமிக்கணும் ஜனாதிபதி. இல்லைன்னு சொன்னால் ஒட்டோவா அவர்கள் அந்த நியமனத்திற்கு உரித்துடையவர்களாக மாறுவார்கள். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், பிரதமரினதும் எதிர்க்கட்சி தலைவரினதும் ஏனைய சமூக உறுப்பினரிடம் அதிகாரங்கள் இங்கு அதிகரிக்கப்படுகிறது. இது முக்கியமான விடயம். ஓகே, இது அந்த 17, 19 இரண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். சில மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களை துல்லியமான முறையில பார்த்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது, பார்லமெண்டம் கலைக்கப்பட்டாலும் புதிய பார்லமெண்டம், புதிய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர்கள் தெரிவாகும் வரை பழையவர்களே தொடர்ந்தும் பதவியில் இருப்பார்கள். பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 வருடங்கள் ஆகும். அந்த 3 வருடங்கள் யாரு? இவர்களது பதவி மாறுபடாது. பிரதமர், சபாநாயகர் இவர்களது பதவி மாறுபடாது. இந்த இங்க சொல்லப்படுகின்ற ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா இங்கு சொல்லப்படுகின்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் தான் மாறுபடும். ஏன்? மற்றவர்கள் ஒட்டோவா அவர்கள் வந்தே ஆகுவார்கள். 3 வருடத்துக்கு ஒரு முறை பதவி புதுப்பிக்கப்பட்டாலும் ஒட்டோவா அவர்கள் பதவியில் இருப்பார்கள். ஏனையவர்களின் பதவிக்காலம் 3 வருடங்கள். மொத்தத்தில் நம்ம பதவிக்காலம் என்று சொன்னால் 3 வருடம் தான். 3 வருடத்துக்கு பின்னர் அவர்களும் புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். சபாநாயகர் பேரவையின் தவிசாளராக அல்லது தலைவராக இருப்பார். மேலும் பேரவைக்கான செயலாளர் நாயகம் பேரவையினால் நியமிக்கப்படுவார்கள். சபாநாயகர் தலைவர், செயலாளர் ஒருவர் இங்கு இருப்பார். செயலாளரது பதவிக்காலம் 5 வருடங்கள் ஆகும். செயலாளரது பதவிக்காலம் 5 வருடங்கள் ஆகும். பேரவையின் கூட்டங்கள் மாதம் ஒரு முறை தவிசாளரது பணிப்பின் செயலாளரால் கூட்டப்படும். பேரவை மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக கூட்டணும். தவிசாளர் பேரவையின் தலைமை தாங்குதல் வேண்டும். தவிசாளர் பேரவைக்கு தலைமை தாங்குதல் வேண்டும். இவர் இல்லாத சமயம் பிரதம அமைச்சரும், அவரும் இல்லாத விடத்து எதிர்க்கட்சி தலைவரும் பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குதல் வேண்டும். பேரவையின் தலைவர் சபாநாயகர். அவர் சபாநாயகர் இல்லாட்டி பிரதமர், பிரதமர் இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர் இந்த பேரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். இந்த பேரவையின் கூட்ட நடப்பெண் 5. பேரவையின் கூட்ட நடப்பெண் 5. பேரவையின் முடிவுகள் ஏகமனதாக இருத்தல் வேண்டும் அல்லது 5 உறுப்பினர்களுக்கு குறையாதோர் அவசியம். கூட்ட நடப்பெண் 5. பேரவையின் நடவடிக்கைகள் ஏகமனதாக சொன்னால் பெரும்பான்மை விருப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுதல் அல்லது சிபார்சிக்கப்படுதல் வேண்டும். தவிசாளருக்கு அல்லது பேரவைக்கு தலைமை தாங்குபவர் முடிவு செய்யும் வாக்கினை வழங்கும் தத்துவத்திலே கொண்டிருப்பார். இப்ப நம்ம பார்க்கிறோம் 5 பேர் வாக்களித்திருக்கணும். இப்போ ஒரு இதுக்கு 4 பேர் வாக்களித்திருக்கார்கள்னு சொன்னால் மொத்தமாக 9 பேர் தானே. 10 பேர்ல தலைவருக்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அப்போ மிச்சம் எத்தனை பேர்? 9 பேர். 9 பேர்னு சொன்னால் நிச்சயமாக பெரும்பான்மை இருக்கும். அப்படியே பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னால் தவிசாளருக்கு தலைமை தாங்குவர், அவர் யாராகவும் இருக்கலாம், அவருக்கு பேரவைக்கு தலைமை தாங்குவதற்கு முடிவு செய்யும் வாக்கு, அறுதியிடும் வாக்கினை வழங்கும் உரிமை இருக்கின்றது. என்னது முடிவு செய்யும் வாக்குன்னு சொன்னால் குறித்த விடயம் சமநிலை பெறுகின்ற பொழுது, குறித்த விடயம் சமநிலையை பெறுகின்ற பொழுது அறுதியிடும் வாக்கை வழங்குகின்ற அதிகாரம் தவிசாளருக்கு உண்டு. பேரவையின் செயற்பாட்டு நடவடிக்கை பேரவையால் தீர்மானிக்கப்படும். சரி, பேரவையின் செயற்பாட்டு நடைமுறை சரி பேரவையின் செயற்பாட்டு நடைமுறை பேரவையால தீர்மானிக்கப்படும். பேரவையின் முன் அனுமதி பெறாமல் தொடராக 3 கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்காத உறுப்பினர்கள் பேரவை உறுப்பினர்களில் இருந்து நீக்கப்படுவார். அவன் 3 மாதங்களுக்கு அறிவிக்காமல் லீவு போட முடியாது. 1 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் கூடணும். 3 முறை அவர் அறிவிக்காம இருந்தார்னு சொன்னால், அவர் 3 கூட்டங்களுக்கு போகலன்னு சொன்னால் உறுப்புரிமை இல்லாமல் போகும். பேரவை 3 மாதங்களுக்கு ஒரு முறை அதனது செயற்பாடு தொடர்பிலான அறிக்கையை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த பேரவை 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன செய்தது என்பது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பேரவையானது அதற்கான விதிகளை உருவாக்கும் தத்துவத்தினை கொண்டுள்ளது. பேரவையானது என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விதிகளை உருவாக்குகின்ற தத்துவத்தினை அது பெற்றிருக்கின்றது. அத்தகைய எல்லா விதிகளுக்கும் அத்தகைய எல்லா விதிகளும் கட்டாயமாக அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயங்கள் கொஞ்சம் மனப்பாடம் செய்யத்தான் வேண்டும். பேரவையின் முடிவு இறுதியானது என்பதுடன் அதனையிட்டு எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்கவோ வழக்கு தாக்கல் செய்யவோ முடியாது. பார்லமெண்டம் கலைக்கப்பட்டாலும் புதிய பார்லமெண்டம், புதிய எதிர்க்கட்சி தலைவர் தெரிவாகும் வரை பழையவர்களே தொடர்ந்து பதவியில் இருப்பார்கள். பேரவையின் ஏனைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 வருடங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏனைய உறுப்பினர்கள் யாரு? அந்த ஊனா, ஊவண்ணா. சரி, இதுல நியமிக்கப்படுகின்றவர்களின் பதவிக்காலம் தான் 3 வருடங்களாக இருக்கு. அப்ப அதுல இதுவும் வரும். என்ன? ஜனாதிபதினார் ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா இவர்களின் பதவிக்காலம் தான்
5 வருடங்களாக இருக்கு. ஓகே. அடுத்து இந்த பேரவை உறுப்பினரின் பதவி வெற்றிடமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள். இவர்கள் தாமாக ராஜினாமா செய்தால், பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரின் சிபாரிசின் பெயரில் பதவி அகற்றப்பட்டால், குடியியல் தகுதியினம் காரணமாக பதவி வரிதாதல், இலங்கை பிரதி அந்தஸ்தை இழக்கின்ற பொழுது, நீதிமன்றம் ஒன்றினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால், நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால், குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இவர்களின் பதவி வெற்றிடமாகும். வெற்றிடம் ஏற்படின் யாப்பு விதிகளுக்கு அமைய 14 நாட்களுக்குள் அந்த நியமனத்தை ஈடு செய்ய வேண்டும். வெற்றிடம் ஏற்பட்டால் 14 நாட்களுக்குள் நியமனத்தை ஈடு செய்ய வேண்டும். எஞ்சிய காலத்திற்கு பதவி வைக்க வேண்டும். புதிய உறுப்பினர் ஒருவரை ஜனாதிபதி நியமிப்பார். 14 நாட்களுக்குள்ளால அந்த எஞ்சிய பதவி காலத்திற்காக பதவி வைப்பதற்காக ஜனாதிபதி மட்டுமொருவர் நியமிப்பார். இது எல்லாமே யாரு வெற்றிடம் ஏற்படும்? ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஆனா ஆவண்ணா, சரி, ஆனா ஆவண்ணா, ஈனா, அதுல மாற்றம் ஏற்படும். ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, இதுகள்ல தான் மாற்றம் ஏற்படும். ஓகே, ரைட். இந்த அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையில் செய்யப்படும் ஆணைக்குழு. அப்ப இந்த பின்வரும் ஆணைக்குழுக்களுக்கான தலைவர்களையும் உறுப்பினர்களையும் அரசியலமைப்பு பேரவையின் அரசியலமைப்பு பேரவை சிபார்சு செய்ய வேண்டும் ஜனாதிபதி. தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, இலங்கை கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நிதி ஆணைய ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு, குறிப்பு இவ் ஆணைக்குழுக்களின் தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த ஏனைய சகல ஆணைக்குழுக்களையும் பார்லமெண்டத்திற்கு பொறுப்பு சொல்லும் வகை சொல்லும் வேண்டும். பொறுப்பு சொல்லலும் வகை சொல்லலும் வேண்டும் இந்த ஏனைய ஆணைக்குழுக்கள். இதுல தேர்தல் ஆணைக்குழுவும் என்ன பார்த்திருக்கிறோம்? 2. தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த 1. இந்த தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த ஏனைய ஆணைக்குழுக்கள் அனைத்தும் பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு சொல்லணும். தேர்தல் ஆணைக்குழு பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அப்ப இந்த ஆணைக்குழுக்களுக்கான தலைவர்களையும் உறுப்பினர்களையும் அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின்படி ஜனாதிபதி நியமிப்பார். இது சிபார்சின்படி. சிபார்சு ரெக்கமெண்டேஷன். அங்கீகாரம் சொன்னால் இந்த அரசியலமைப்பு பேரவை சொன்னால்தான் சில பதவிகளுக்கான நியமனங்களை ஜனாதிபதி மேற்கொள்ளலாம். பின்வரும் பதவி நிலை உத்தியோகத்தர்களை ஜனாதிபதி பெயர் குறித்து சிபார்சு செய்ய ஜனாதிபதி பெயர்களை குறிப்பிட்டு பின்வரும் பதவி நிலை உத்தியோகத்தர்களை ஜனாதிபதி பெயர் குறித்து சிபார்சு செய்ய அரசியலமைப்பு பேரவை ஏற்றுக்கொண்டால் ஜனாதிபதி குறித்த நியமனங்களை வழங்கும். ஜனாதிபதியினால சொல்லப்படும் பெயர்கள், அந்த பெயர்களை அரசியலமைப்பு பேரவை ஏற்றுக்கொண்டால் அந்த நியமனங்களை ஜனாதிபதி வழங்குவார். பிரதம நீதியரசரும் உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதிபதிகளும், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் உட்பட ஏனைய நீதிபதிகள், நீதி சேவை ஆணைக்குழுவின் தலைவர் தவிர்ந்த ஏனையவர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் மற்றும் அதன் நீதிபதிகள் தொடர்பில் பேரவை தனது பணியை பிரயோகிக்கையில் பிரதம நீதியரசரது அபிப்பிராயத்தை பெறுதல் வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான விடயம். அடுத்து நாம பார்க்கிற இந்த அட்டவணைகளை கொஞ்சம் நீங்க பாடமாக்கத்தான் வேண்டும், வேற வழி. பாகம் 2 சட்டத்துறை தலைமை அதிபதி. யாரு? சட்டமாதிபர். கணக்காளர் நாயகம், போலீஸ் தலைமை அதிபதி, நிர்வாகத்துக்கான பார்லமெண்ட் ஆணையாளர், பார்லமெண்ட் செயலாளர் நாயகம். இந்த பதவிகள் எல்லாமே அப்படித்தான். இந்த அட்டவணைகள் மாறுபடும், மற்றபடி எல்லா பதவிகளும் முறைமாய்த்தான். நீங்க இந்த பதவிகளை பாடமாக்கி 17, 18, 19 எப்படி எழுதினாலும் ஓகே. அதுல பெரிய அளவு துல்லியமாக பார்க்க தேவை இல்லை. ரைட். ஏலவல்னு சொன்னா துல்லியமாக பார்க்கணும். ஏன் எம்சிக்யூக்கும் இந்த குருவி நாட்களுக்கும் மேற்கூறியவைகளை தொகுத்து நோக்கும் பொழுது இத்திருத்த சட்டத்தின் கீழ் இலங்கை அரசியல் யாப்பில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பேரவையானது 17ஆம் 18ஆம் திருத்தங்களின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருந்த பேரவைகளை விட வலுவான நிலையில் உள்ளமையை, அரசியலமைப்பு பேரவை 17 இருந்தது, 18 இருந்த பாராளுமன்ற பேரவை என்பவற்றை விட வலுவான நிலையில் உள்ளமையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
அதிகாரம் கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட்டதுடன் உயர் பதவிகளுக்கு நியமனம் வழங்குவதில் ஜனாதிபதிக்கு இருந்த தன்னிச்சையான அதிகாரங்கள் தளர்த்தி நல்லாட்சி நோக்கிய பயணத்திற்கு வழி சமைக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளதை நாம் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அப்ப இந்த ஆணைக்குழுக்கள் எல்லாமே சுயாதீனமான முறையில் செயற்பட்ட தன்மையை நாம் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எப்படி நாம சொல்லலாம், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 20ஆம் ஆண்டு நடைபெற்ற 19 ஜனாதிபதி தேர்தல், 20ஆம் ஆண்டு பார்லமெண்ட் தேர்தல். பார்த்தீங்கன்னு சொன்னா பார்லமெண்ட் தேர்தல் நடந்ததும் தெரியாது, பார்லமெண்ட் தேர்தல் முடிந்ததும் தெரியாது. ஏன்? அந்த தேர்தல் ஆணைக்குழு சுயாதீனமாக யாருக்கும் அடிப்பணி அல்ல, ஜனாதிபதிக்கோ பார்லமெண்டத்திற்கோ யாருக்குமே அடிப்பணியாது சுயாதீனமாக அந்த தேர்தல் ஆணைக்குழு செயற்பட்டது. அதனால பார்லமெண்ட் தேர்தல் மிகவும் சரியான முறையில் நடந்தது. ஜனாதிபதி தேர்தலும் எந்த வகையான ஊழல் கெடுபிடிகள் இல்லாமல் மிகவும் சரியான முறையில் நடந்தது. என்ன காரணம்? இந்த சுதந்திரமான ஆணைக்குழுக்களின் செயற்பாடு. ஓகே, ரைட். இறுதியாக நாம பார்க்கிறோம், எல்லாமே பார்த்த விடயங்கள் தான். இந்த அரசியலமைப்பின் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற 19வது திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரதான மாற்றங்களை பின்வருமாறு நாம பட்டியல்படுத்தலாம். இப்ப நாம நீங்க எப்படி அதை தலைப்பின் கீழ் ஆராய்ஞ்சிருக்கிறோம். தகவல் அறியும் சட்டம், ஜனாதிபதி, பாராளுமன்றம், அமைச்சரவை, அரசியலமைப்பு பேரவை. சரி, இப்ப அந்த அமைச்சரவையில பிரதமர் விடயத்திலையும் அமைச்சர் விடயத்திலையும் ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. ரைட். இனி நாம இத கொஞ்சம் இன்னும் ஒரு சாராம்சமா பார்க்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த அரசியலமைப்பின் 18ஆம் சரத்துல அரசியலமைப்பின் 19ஆம் சீர்திருத்தத்துக்கு அமைய 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டது. அப்ப இது ஒரு முக்கியமான ஏற்பாடு. 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏற்பாடு. என்ன முக்கியமான ஏற்பாடுன்னு சொன்னால், இந்த தகவல் அறியும் சட்டத்தினூடாக நீங்க வேண்டிய ஒரு அரசு நிறுவனத்துல உங்களுக்கு தேவையான தகவல்களை எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் உடையவர்கள். இலங்கையில வாழுகின்ற எந்த பிரஜையும் வேண்டிய ஒரு அரசு நிறுவனத்துல போய் எனக்கு இது தொடர்பான தகவல் வேண்டும் என்று கேட்டால் கட்டாயமாக கொடுக்கணும். இப்ப நம்ம எப்படி பார்ப்போமே, ஒரு பெரிய வைத்தியசாலையில போயிட்டு இன்ரைட்டிங் கொடுக்கிறோம், அங்க ரெஜிஸ்டார் இருக்கு, எனக்கு இந்த வைத்தியசாலையில எத்தனை டாக்டர்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனை செவிலியர்கள் இருக்கிறாங்க, எத்தனை சிற்றூழியர்கள் இருக்கிறாங்க, இந்த தகவல் எனக்கு தேவைன்னு சொல்லி நீங்க இன்ரைட்டிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான வேதனம் எப்படி, இந்த தகவலை நான் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன், இந்த தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக என்று கேட்டுக்கொண்டால் கட்டாயமாக அந்த தகவல்களை வழங்கி ஆக வேண்டும் அந்த நிறுவனம். இதுதான் தகவல் அறியும் சட்டம். எல்லா இடத்திலையும், பாடசாலையா இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், கல்வி திணைக்களமாக இருக்கலாம், வேண்டிய அரசு நிறுவனத்துல தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கான உரிமை பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் 19ஆம் சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 வருடங்களாக குறைத்தமை. ஓகே, ஜனாதிபதி பதவியை ஒரு நபரினால் 2 தவணைகளுக்கு மட்டுமே வகிக்க முடியும் என்ற கட்டுப்பாடு மீண்டும் நடைமுறைக்கு வந்தமை. பதவியில் உள்ள ஜனாதிபதி இறந்தால் அல்லது பதவி வெற்றிடமானால் பதில் ஜனாதிபதி பற்றிய ஏற்பாடு. அதுக்கு பதிலாக புதிய பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கலாம் என்ற ஏற்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வெற்றிடம் ஏற்பட்டால் பதில் ஜனாதிபதி, அது பெரும்பாலும் பிரதமர் அல்லது சபாநாயகராக இருப்பார். ஜனாதிபதிக்கு மேலதிகமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி சில முக்கியமான கடமை, இது என்னன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று இருக்கு, லிஸ்ட் நீங்க பாடமாக்க தேவையில்ல, என்னுடைய புத்தகத்தில் இருக்கு. ஜனாதிபதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் சரி 10-15 கடமைகள் இருக்குது, நீங்க அதை அவ்வளவு பாடமாக தேவையில்லை. ஜனாதிபதிக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பொறுப்புகள்னு சொன்னது கட்டாயம் ஜனாதிபதி செய்தே ஆக வேண்டும்.
பொறுப்புகள் லிஸ்ட் இருக்குது என்னுடைய புத்தகத்துல. சரி, அது நீங்க பாடமாக்க தேவையில்ல, அதனால நீங்க போடல. போட்டால் இந்த 19வது சீர்திருத்தமே ஒரு கஷ்டமானதாக மாறி, அதனால நீங்க போடல. ஜனாதிபதிக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். பொறுப்புகள்னா என்னது? கட்டாயமாக ஜனாதிபதி செய்தாக வேண்டிய வேலைகள் ஒப்படைக்கப்படும். ஜனாதிபதியின் விடுபாட்டு உரிமை வரையறுக்கப்பட்டது. என்ன விடுபாட்டு உரிமை? ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாத மூளையாகும். இங்க வழக்கு தாக்கல் செய்யலாம். எதுல? அரசியலமைப்புல 126வது உறுப்புரிமை மீறக்கூடிய நடவடிக்கையில ஜனாதிபதி ஈடுபட்டால் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். அந்த 126வது உறுப்புரிமை என்னது? உரிமைகள் சம்பந்தப்பட்ட உறுப்புரிமை. அரசியலமைப்பு பேரவையை மீண்டும் அறிமுகம் செய்தமை. இதன் மூலம் ஆணைக்குழுக்களின் உறுப்பினர் நியமித்தல் மற்றும் உயர் அதிகாரிகளையும் நீதியரசை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் வரையறை செய்யப்படுகிறது. 18ல காணப்பட்ட இது தொடர்பான அதிகாரங்கள் மீண்டும் ஜனாதிபதிக்கு மேலோங்கி காணப்பட்ட அதிகாரங்கள் இங்கு வரையறை செய்யப்படுகிறது. கேபினட் அமைச்சர்களின் உச்ச எண்ணிக்கை வரையறை பற்றிய ஏற்பாடு. எத்தனை பார்த்திருந்தோம்? 30, 40. தேசிய அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது அதில் மாற்றங்கள் ஏற்படும். பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் திருத்தி அமைத்தன. எப்படி? 1 வருடத்துக்கு முன்னர் கலைக்கலாம், 1 வருடத்துக்கு பிறகு கலைக்கலாம். இப்போ 4.5 வருடங்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகளுக்கு எதிரான ஒழுக்க விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தினை உயர் நீதிமன்றம் பெற்றிருக்கின்றது. பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு எதிரான, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஏதாவது ஒழுக்கக்கேடான நடவடிக்கை இருக்குமா இருந்தால் அதனை விசாரிப்பதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டது. அவசர சட்டங்கள் பற்றிய ஏற்பாடுகள் இல்லாதொழிக்கப்பட்டன. ஜனாதிபதிக்கு இருந்தது அவசர கால நிலையின் பொழுது அவசரமான சட்டங்களை உருவாக்கலாம் என்று அந்த ஏற்பாடு இங்கு நீக்கப்பட்டது. கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவையும் தேசிய பெருகை ஆணைக்குழுவையும் அறிமுகம் செய்தது. 2 புதிய ஆணைக்குழுக்கள். எனது கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு என்று 2 புதிய ஆணைக்குழுக்கள் இங்கு உருவாக்கப்பட்டது. 19ல உருவாக்கப்பட்ட புதிய ஆணைக்குழுக்கள் 2. என்னது? கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, பெருகை ஆணைக்குழு. தேர்தல் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பவற்றின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டன. இவற்றினது அதிகாரங்கள் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? அதிகரிக்கப்பட்டிருக்கு. என்னது? தேர்தல் ஆணைக்குழு, போலீஸ் சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு. இதுலதான ஜனாதிபதிக்கு அதிக கூடுதலான அதிகாரம் இருந்ததாக பார்த்திருந்தோம். இங்கு இதன் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது. வெளிநாட்டு பிரஜா உரிமை பெற்ற ஒரு நபர் பாராளுமன்ற தேர்தலிலோ ஜனாதிபதி தேர்தலிலோ போட்டியிட முடியாதவாறு சட்ட ஏற்பாடுகள் செய்தார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, இலங்கை பிரஜையும் இரட்டை பிரஜா உரிமை உடையவர்கள், இலங்கையிலும் வேறு நாட்டிலையும் பிரஜா உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்ற தேர்தலையோ ஜனாதிபதி தேர்தலையோ போட்டியிட முடியாது என்ற ஏற்பாடு இங்க செய்யப்பட்டது. அப்போ இங்க பார்க்கிறோம், ஜனாதிபதியோட பதவி தடவைகள்ல என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்குது? பதவி காலம் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஜனாதிபதி 2 தடவைகளுக்கு மேல மக்களால தெரிவு செய்யப்படாதவராக இருத்தல் வேண்டும். அடுத்தது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒருவர் இரட்டை குடியுரிமை பெற்றவராக இருத்தல் இயலாது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இரட்டை குடியுரிமை பெற்றவராக இருத்தல் முடியாது என்று சொல்லப்பட்டது. ஓகே, சரி. அப்ப இந்த இறுதியாக நாம பார்க்கிறோம், இந்த 19வது திருத்த சட்டத்தின் ஊடாக சில சாதகமான விடயங்களும் பாதகமான விடயங்களும் இருக்குது. சாதகமான விடயம் என்று சொல்லுகின்ற பொழுது, இதுவரை காலமும் அரசியலமைப்பின் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அனைத்துமே, அரசியலமைப்புல இதுவரை காலமும் 2015ஆம் ஆண்டு வரையும் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அனைத்துமே ஆட்சியில் உள்ளவர்களின் அதிகாரத்தை செறிவாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள். அதாவது பாராளுமன்றத்தினதும் ஜனாதிபதியினதும் அதிகாரங்களை செறிவாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் தான் இதுவரையும் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் அனைத்துமே. அதாவது சொல்லப்படுகின்றது, ஜனாதிபதியின் அதிகாரத்தை அதிகரிப்பது, ஆட்சியில் இருப்பவர்களின் நலனுக்காக சில ஏற்பாடுகளை மேற்கொள்வது என்ற ரீதியில தான் இதுவரையும் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டன. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக
ஆட்சியில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியே மைத்ரிபால சிறிசேன இவரே தமது அதிகாரத்தை குறைத்துக் கொள்ளும் வகையிலையும் தமது அதிகாரத்தை ஐதாக்கும் வகையிலையும் கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்தமாக இந்த 19ஆம் சீர்திருத்தம் காணப்படுகிறது. இதை நீங்க அறிமுகத்துக்கும் கொடுக்கலாம் அல்லது முகவரிக்கும் கொடுக்கலாம். அந்த வகையில் இந்த 19ஆம் சீர்திருத்தம் இலங்கை வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம். அத்தோடு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை சரியான வகையில் நிறைவேற்றிய ஒரு சீர்திருத்தமாகவும் இந்த 19வது சீர்திருத்தம் காணப்படுகிறது. இந்த 19வது சீர்திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதிக்கு பார்லமெண்டத்தின் மீது இருந்த கட்டற்ற அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. பார்லமெண்டத்தின் அதிகாரம், பிரதமரின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. பிரதமரின் அதிகாரம்னு சொன்னால் மூளையாப்பின் அடிப்படையில ஜனாதிபதி யாரை வேண்டுமானாலும் பிரதமராக நியமிக்கலாம். 19வது திருத்தத்துக்கு அமைய ஜனாதிபதி அப்படி யாரை வேண்டுமானாலும் பிரதமராக நியமிக்க இயலாது. பிரதமராக நியமிக்கக்கூடிய ஒருவர் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை நிரூபித்து காட்டக்கூடிய ஒருவராக இருத்தல் வேண்டும். சரி, பிரதமராக நியமிக்கக்கூடிய ஒருவர் பாராளுமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். மூளையாப்பின் அடிப்படையில பிரதமரை நியமிக்கவும் நீக்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. இங்க ஜனாதிபதிக்கு பிரதமரை தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்கின்ற அதிகாரம் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அப்ப இவ்வாறு 19ஆம் சீர்திருத்தத்தில் பல சாதகமான விடயங்களும் சில பாதகமான விடயங்களும் காணப்படுகின்றமையை நாம் அவதானிக்கலாம். சரி, இந்த 19ஆம் சீர்திருத்தம் அமைக்கப்பட்டு என்ன பாதகமான விடயம்னு சொன்னால், இந்த சீர்திருத்தம் சம்பந்தமாகவே சில குழப்படிகள் இலங்கையில் ஏற்பட ஆரம்பித்தது. அதுல பிரதானமான குழப்படி 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட அக்டோபர் புரட்சி. அதாவது பிரதமரை பதவியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு, பிரதமரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. உருவாக்கப்பட்ட மைத்திரியே அதனை மறந்துவிட்டு பிரதமரை பதவி நீக்கம் செய்தார் ரணில் விக்ரமசிங்கவை. அதே போல மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தார். அங்க 2 பிளவிடப்பட்டிருக்குது. ஒன்று, பிரதமரை பதவி நீக்கம் செய்ததே பிழை. அடுத்தது, அந்த பிரதமர் யாராக இருக்கணும்? பார்லமெண்டத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த காலப்பகுதியில பார்லமெண்டத்தின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதுல சில பார்லமெண்ட் உறுப்பினர்கள் 50 கோடி ரூபாய்க்கு விலை பேசினார்கள். அதுல வடிவேல் சுரேஷ் எல்லாம் ஒரு முறை போயிட்டு கேட்டிருக்கிறாரு, நான் வாரேன்னு சொல்லியிருக்கிறார் 50 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு. பிறகு பார்த்தால் அவர் சொல்லிட்டாங்க, இப்ப கொடுக்கலாது, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் உடனே அப்படின்னு சொன்னா நான் வரல, இப்பயே தாரதா இருந்தா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு உடனே அப்படி வந்தார். உறுப்பினர்களை விலை பேசுகின்ற படலம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. என்ன காரணம்? பார்லமெண்டத்துல பெரும்பான்மை நிரூபிக்கப்படணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் பிரதமராக இருக்க முடியாது. சரி, அடுத்து பாராளுமன்றத்தை 4.5 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி கலைக்க இயலாது. கொண்டு வந்த சட்டம் யாரு? மைத்ரி. அவரை கலைச்சார். கடைசியாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது, அவ்வாறு ஜனாதிபதி செய்தது பிழை என்று. சரி, மீண்டும் பழைய ரணில் விக்ரமசிங்கவே ஆட்சிக்கு வந்தார்கள். அப்ப இது என்னது? இந்த 19வது திருத்தத்தில் உள்ள ஒரு குளறுபடி. உருவாக்கியவர்களுக்கே அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் இல்லாத மாதிரி நடந்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தை நீங்க சுட்டி காட்டுவது நடைமுறையோடு தொடர்பான விடயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கு. ரைட், ஓகே. நாம் இன்றைக்கு 3 முக்கியமான சீர்திருத்தங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அரசியலமைப்பின் 17, 18, 19. 17 அரசியலமைப்பு பேரவை, 18 பார்லமெண்ட் பேரவை, 19 மீண்டும் அரசியலமைப்பு பேரவை. இது 3ஐயும் நல்ல திரும்ப ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட், இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க இப்போது என்னோட பேசுங்க. இந்த சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக ஏதாவது ஐயப்பாடுகள், தெளிவின்மைகள், சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க என்னோட பேசலாம். திவி, நம்ம ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்ளும். திவி, ரெக்கார்டிங் தேவையில்லை.